என் ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? எஸ் சார். அஹ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக எஸ்பெஷலி இன்றைய சிறப்பு விருந்தினர் மற்றும் சீனியர் ஃபேக்கல்டி ஆஃப் எல்ஐசி ஸ்ரீ ஸ்ரீதரன் சார், ரிட்டையர்டு ரீஜனல் மேனேஜர் அண்ட் ஆல்சோ தி டெபுட்டி ஜோனல் மேனேஜர் சார், bank assurance. Sir held so many positions. On behalf of Lee Group and also the COT members, we extend a warm welcome to you, sir. And also all the members who have joined, we extend a warm welcome now. A small brief intro about our group, followed by the welcome address. This is the Learn to Excel and Enrich, sir. This is a topic expansion of Lee Group. We have been doing since October 24, providing quality education to life insurance agents. நம்ம வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்க தான் அறிவு வளருங்கிற மாதிரி அதே ஒரு தாத்பரியத்தில் வச்சுண்டு அண்ட் இதுதான் எங்களுடைய டேக்லைன். ஸோ கல்வி வந்து சிறந்த செல்வம், அதை நோக்கி இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பினை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். திஸ் இஸ் அவர் விஷன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால வேரியஸ் டாபிக்ஸ், வேரியஸ் ஃபேக்கல்டிஸ், இன்ஹவுஸ் ஃபேக்கல்டிஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்கல்டிஸ் எல்லாரையும் கூட்டின்னு வந்து கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இட்ஸ் எ கண்டினியூஸ் ஜேர்னி. அப்படின்னா தான் புது ஸ்கில்ஸு, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. இது வந்து எங்களுடைய 72வது வெற்றிகரமான செஷன், 28 டிசம்பர். சார் வந்து இந்த வருடத்தை முடித்து வைக்கிறார். என்ன, இந்த வருடத்தின் பயிற்சியை முடித்து வைக்கிறார். அது தொடர்ந்து டெஃபினட்டா நமக்கு 2026, 27 இன்னும் we will have some successful journey with the blessings of seniors like sir. எங்களுடைய வேலைன்னா ட்ரைனிங் கிளப் மெம்பர்ஸ் சார். யூ கேன் சி த ஸ்க்ரீன். நிறைய எல்ஐசி அஃபீஷியல்ஸ், லீடிங் கார்பரேட் ஏஜென்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே they have been rendering good support to us for our group. We extend a warm welcome, red carpet welcome to Sridharan sir today, regional manager and also the deputy zonal manager, bank assurance channel, LIC of the South Zone. சாருக்கு வந்து எல்ஐசி தான் உயிர் மூச்சு, எனக்கு தெரியும். இன்னும் 38 வருஷத்துக்கு மேலே. எனவே இன்ட்ரோடக்ஷன் அவர் பேசுவார், நான் ரொம்ப பேசக்கூடாது. இதுதான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஜஸ்ட் டு ஷோ யூ வாட் வி ஹவ் டன். அது எனவே நான் ரைட்டப் அனுப்பிச்சிருந்தேன். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும், புது மெம்பர்ஸுக்கு தெரியறதுக்கு வேண்டி இது மாதிரி நிறைய செஷன்ஸ் இப்போதைக்கு நம்ம சண்டே நடத்துகிறோம். ஸ்பெஷல் செஷன்ஸ் ஆன் ஸ்பெஷல் டேஸ் லைக் பொங்கல், நியூ இயர், அந்த மாதிரி நம்ம நடத்தின்னு இருக்கோம். புது ப்ராடக்ட்ஸ் வந்தால் ஓரளவுக்கு சர்க்குலரை படித்து புரிஞ்சுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் நடத்துவேன். எய்தர் ஆன் த டே ஆஃப் லான்ச் ஆர் ஆன் த நெக்ஸ்ட் டே, அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ திஸ் ஆர் our list of programs what we have conducted so far. This is today's 72 session. I once again welcome you, Sridharan sir. Now I would request our President Mr. Munusami sir to extend welcome address, render a welcome address. Munusami sir, over to you. Thank you sir, thank you sir. வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷம் சார். சிஓடி மெம்பர் சார்பாக உங்களையும் நமது லீ குரூப் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, நீங்க கேட்டீங்க சார்கிட்ட எப்படி அங்கங்க ஒவ்வொருத்தர் இருந்து எப்படி நடத்துறீங்க அப்படின்ட்டு. உண்மையாவே கேஎஸ்ஆர் சாரை மட்டும் விட்டு அவர் சூப்பரா நடத்துருவாருங்க. அவர் ஒரு வேலையை கொடுத்துட்டு எங்களை ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க, உண்மையா பெரிய விஷயம் இருக்கு. எங்களால வச்சு மேய்க்கிறதுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். உண்மை அந்த வகையில எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பட் மேக்சிமம் எல்லாமே கேஎஸ்ஆர் தான் பாத்துக்கிறாரு. இதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை சொல்லுவாரு, நாங்க பாத்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் சார். மற்றபடி எல்லாமே இந்த குரூப்புக்கு எல்லாமே கைட்லைன் வந்து கேஎஸ்ஆர் சார் தான். இன்னைக்கு சாரை பத்தி அறிமுகப்படுத்தணும்னா, ஆஃப்டர் ஆல் நாங்க பேசினாவே குறைஞ்சது 1/2 hour வேணும். கேஎஸ்ஆர் சார் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சவங்க பேசினா குறைஞ்சது 1 hour தேவைப்படும் அவருக்கு. இருந்தாலும் ஒரு ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி நான் சாரை வரவேற்கிறேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் 39 வருஷமா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த உண்மையவே அந்த 39 வருஷத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்லும் மார்க்கெட்டிங்லும் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய
19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சாருக்கு. எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர், மார்க்கெட்டிங், சேல்ஸு, சிஎல்ஏ மேனேஜர், அதையும் தாண்டி பேங்க் அச்சூரன்ஸ் சேனலில் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க. எஸ்டிசியில் 3 வருஷமா ஒர்க் பண்ணிருக்காங்க. 1 வருஷம் பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா ஜட்டம், டெபுட்டி ஜட்டம்லேருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா நம்மள ஜட்டம்லேருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக அனுபவம் வாய்ந்த சிறப்பான சேவையை செஞ்சு எல்ஐசிக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரிட்டையர்ட் ஆன பிறகுமே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி உடற்பயிற்சி வகுப்புகளையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. சாருக்கு வந்துட்டு உண்மையாவே இந்த எல்லாமல்ல இறைவன் நீண்ட ஆயுள கொடுக்கணும். எல்ஐசி ஏஜென்ட்ஸுகளுக்கு இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும். சாரால ஏஜென்ட் வளரணும். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார் ஃபார். Thank you, தலைவர் அவர்களே, for your wonderful intro about the sir, Mr. Sridharan sir. Sir, now I would request you can start. Floor is open to you, sir. Thank you so much. Thank you, Mr. K. Sir, the backbone of this league group, and Mr. Munuswamy, President, and all other members. எஸ்பெஷலி முகவர்களுக்கான ஒரு பயிற்சிக்கு வந்து தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது பர்பஸ்ஃபுல்லா எல்லாருமே ஒரு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ரொம்ப நாளாவே கேஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த காலத்துல என்ன ஐ வாஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், சிஎல்ஐஏ அதெல்லாம் இருக்கும்போது அப்பயே பழக்கம். கொஞ்சம் ஒரு துடிப்பான ஆள் அவர். இப்ப எப்படி இருக்காரு, இவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லுவார். அவ்வளவு வேகமா இருப்பாரு மனுஷன். சிஸ்டம் அப்படி இருக்கும், நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ அதுக்குள்ள நம்ம எந்த அளவு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கணும். ஒரு தன்னலம் இல்லாம இந்த லீக் குரூப் வந்து முகவர்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்ஐசி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கங்கு முகவர்கள் அவர்களாக ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த நல்ல எண்ணம், பரோபகார எண்ணம்ன்றது அது எல்லாருக்குமே நல்லதை கொடுக்கும். அந்த நல்ல எண்ணங்கள் வந்து நான் அதுக்கு வாழ்த்துறேன். லீக் குரூப் மிக விரைவில் அந்த 100 கடந்து 1000 கடந்து பல செஷன்ஸை பண்ணணும். அடுத்தடுத்த ஆண்டுகள்லையும் நம்ம மிகச்சிறந்த வகுப்புகளை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நிறைய 1-2 இதையும் பார்ப்பேன். கேஎஸ்ஆர் இதெல்லாம் அனுப்புவார், பார்த்துருக்கேன். பொதுவாக என்ன மாதிரி ஆட்களுக்கு எனக்கு என்ன வியாதினா, நான் அடுத்தவங்க ப்ரெசன்டேஷன் பொதுவாக அதிகமாக கேட்கறது இல்லை. அதாவது எனக்கு எல்லாம் தெரியுன்ற அர்த்தம் இல்லை, நேரம் இல்லாமல் போயிடுறது. ஸோ பட் ஆனால் கேஎஸ்ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக இருக்கு. ரைடர்ஸ்லாம் பற்றி பார்த்தாரு, அந்த செஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்தேன். சீரியஸாக பண்ணுறீங்க. உண்மையிலேயே முகவர்கள் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அதனால உங்கள் முயற்சி வளரணும். எல்லாமல்ல இறைவன் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களோடையும் ஒரு 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 1.5 மணி நேரம் பயணிக்கிற வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. ஸ்ட்ரைட்டாக ஐ வாண்ட் டு கோ டு த சப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதுதான் அடிப்படையான டாபிக். இன்ஃபேக்ட் இடையில கூட நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக 9:15 வரைக்கும், அந்த 9 வரைக்கும் இது போகும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் டவுட்ஸ் கேட்கலாம். பட் அடிப்படையில் ஒரு முகவர் வந்து வியாபாரம் பண்ணுகின்ற பொழுது என்ன அடிப்படை விஷயங்களை கஸ்டமரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கஸ்டமருக்கு ஒரு பாலிசி கொடுக்கணும்னா என்ன அடிப்படையாக என்ன பார்க்கணும். பொதுவாக வந்து ஈஸியாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, ஸ்மார்ட்டாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணுறோம், ஸ்மார்ட்டாக பண்ணுறோம், ஆனால் பெருசாக பண்ணுறோம். அதுக்கு இந்த நான் மெடிக்கல் அட்வான்டேஜ்ன்றது டாபிக். நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த நான் மெடிக்கல் ஸ்கீமை நம்ம எப்படி பயன்படுத்தி ஒரு பெருசாக பண்ணுறது எப்படி அப்படின்னு பொதுவாக மேபி லீக் குரூப் மெம்பர்ஸ் கொஞ்சம் மேபி நாலெட்ஜபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நிறைய கிளாஸஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கிறதுனால டெஃபினட்டாக யுவர் பீப்புள் ஹாவ் சச் நாலேஜ். பட் இருந்தாலும் இதில் வந்து நிறைய பயிற்சிகள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். நிறைய நண்பர்களை நான் கஸ்டமரோட பேசும்போது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு பாலிசி வருது, அப்புறம் அந்த பாலிசியை வாங்கிட்டு நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, பாலிசி வாங்குவாங்க. சரி சார், ஒரு பிளான் வந்திருக்கு, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு போடுங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பாலிசிலாம் பின்னால் கேட்பாங்க. கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டேட்டா ஷீட்லாம் ஃபில்அப் பண்ணி அடித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்யூசின்னு ஒன்று வரும். எஸ்யூசி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அவர் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும்.
அப்ப எலிஜிபிலிட்டி தெரியாமலே நம்ம எஸ்யூசி பார்த்து பண்ணும்போது என்ன பண்றோம்னா அண்டர் இன்சூரன்ஸ்க்கு அது வழிவகுக்குது. அவருக்கு எலிஜிபிலிட்டி நல்லா இருக்கும், சஃபிஷியண்டா இருக்கும். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய்க்கு சாதாரணமா பிசினஸ் பேசலாம். ஈவன் 1 கோடி ரூபாய் கூட வீடியோ மெடிக்கல்ல பேசலாம். அந்த விஷயம் தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு சின்ன பாலிசியா செட்டில் ஆயிடும். அதற்கு பிறகு பாலிசி வாங்கிட்டு வந்து பணத்தை கட்டி ப்ரப்போசல் டேட்டா கேப்சர் பண்ணு. அப்ப அந்த நேரத்தில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ ஏபிஎம்எஸ்ஓ சிஎல்ஐயோ பார்த்து என்னப்பா இந்த ஆளுக்கு நிறைய கொடுக்கலாமேப்பா, நல்ல வசதி இருக்குது, நம்ம எல்ஐசியே அவருக்கு பெரிய அளவுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு நான் மெடிக்கல்ல, சின்னதா வாங்கிட்டு வந்திருக்கியாப்பா, அப்ப மீதி இப்போ வாங்கிடுவான்னு சொன்னா 2வது முறை போனா அந்த கஸ்டமர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கேன்வாஸ் பண்ணுவதற்கு முன்னாலேயே சின்ன ஹோம்ஒர்க்கை பண்ணணும். இந்த ஹோம்ஒர்க் பண்ணணுங்கிறது தான் மிக மிக முக்கியம். அதுல தான் நம்ம வந்து இந்த நான் மெடிக்கல் சார்ட்டை எப்படி பயன்படுத்துறது. அதே மாதிரி எஸ்யூசி மீட்டர்னு ஒரு வார்த்தை நான் எஸ்டிசி மதுரையில் இருக்கும்போது காயின் பண்ணி கண்டுபிடிச்சது. அது எஸ்டிசி மீட்டர். நம்ம வந்து ஜுரம்னாக்கா உடனே தெர்மாமீட்டர் பார்க்குறோம், இல்லை சுகர் இருக்கான்றதுக்கு குளுக்கோமீட்டர் பார்க்குறோம், பிபி இருக்கான்னு சொல்லி பிபி மானிட்டர் பார்க்குறோம், பிளட் இருக்கா, பிளட் வந்து நம்மகிட்ட போதுமான அளவுக்கு இருக்கா, ஹீமோகுளோபின்லாம் செக் பண்ணுறோம், நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த எஸ்யூசி மீட்டர். ஸோ ஒரு மனிதனுடைய எக்ஸிஸ்டிங் லெவல் ஆஃப் இன்சூரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதிலிருந்து அவங்க கிட்ட நம்ம என்ன பேசலாம், எவ்வளோ பேசலாம், அந்த அந்த செய்தியே அந்த எஸ்யூசி மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆளை அனலைஸ் பண்ணி அவருக்கு இவ்வளோதாங்க எஸ்யூசி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் பேசுகிற விதமே வேறையா இருக்கும். ஸோ அதனால இந்த நான் மெடிக்கல் லிமிட்டையும் எஸ்யூசி மீட்டரை லிங்க் பண்ணி எப்படி நம்ம பெருசாக பேச முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். பேசிக்காகவே மை ரெக்வெஸ்ட் வில் பி ஆல்வேஸ் டு ரைட் பாயிண்ட்ஸை கொஞ்சம் எழுதுங்க. டெஃபினட்டாக வந்து சந்தேகம் வந்ததுன்னா கேளுங்க, இடையிலும் கேட்கலாம் கடைசியிலும் கேட்கலாம், அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் மெயினாக வந்து இந்த ஒரு ஃப்ளோ இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும், 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதோட நீங்கள் ஒன்றி இருக்கணும். அந்த இடத்துல ஏதாவது பிசிறு தட்டிச்சு அல்லது நான் சொல்றது புரியல அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கேளுங்க. பட் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது நம்ம ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இனிமே வந்து பிஸ்னஸ் வந்து ஈஸியாக இருக்கும், பெருசாகவும் பேசலாம், அதை ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பர்பஸ். ஐ கோ டு தி பிரசன்டேஷன். இந்த நான் மெடிக்கலை எப்படி நம்ம பயன்படுத்தி பெரிய பிசினஸ் வாங்குறது அப்படின்னு இப்போ இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு மெயினாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏஎஸ்ஏ அப்படின்னா என்னன்றதை நம்ம சொல்ல போறோம், ஆக்சுவல் சம் அஷ்யூர். எஸ்யூசி அப்படின்னா சம் அண்டர் கன்சிடரேஷன். அதே மாதிரி நம்முடைய எல்லா பிளானையும் வந்து குரூப்பாக பிரிக்கிறாங்க, குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லிட்டு எல்ஐசி பிரிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளானையுமே நம்ம பார்க்கும்போது இந்த நான் மெடிக்கல் பர்பஸ்க்காக அது குரூப் 1 பிளானா குரூப் 2 பிளானான்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸை வேரியஸ் நான் மெடிக்கல் கேட்டகரியில கொண்டு வராங்க, அதாவது ப்ரிஃபர்டு கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம கொண்டு வராங்க. ஸோ நீங்க ஒரு கஸ்டமரை இது எந்த குரூப்ல அவர் ஃபிட் ஆறாரு அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். நம்ம வழக்கமா பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிஃபர்டு கேட்டகரி கூட ஜெனரல்ல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன சம் ஸ்மால் கிளாரிட்டி நம்ம கிட்ட இருந்ததுன்னா சரியான குரூப்ல அவர் கொண்டு போய் சரியான அளவுக்கு பாலிசி பேச முடியும். அதே மாதிரி நான் ஆரம்பத்தையே சொன்ன மாதிரி எஸ்யூசி மீட்டர், ஒரு மனிதனுடைய இன்சூரன்ஸ் இப்போ எவ்வளோ வச்சிருக்காருங்கிறத நம்ம அளந்து பார்க்குறோம். சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், ஜுரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், ரத்தம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், பிபியினுடைய ரேடிங்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஸ்பெக்ட்டுக்கும் நம்ம இந்த எஸ்யூசி மீட்டருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குது, அது போதுமானதா இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அதுதான் எஸ்யூசி மீட்டர். அதே மாதிரி மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம், ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டை எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த சார்ட்டு எதுக்கு யூஸ் ஆகும், அப்புறம் குழந்தைகளுக்கான பாலிசியை கொடுப்பது, அதை மைனர் லைஃப்க்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை மட்டும்தான் இப்போ நம்ம மெயினாக சொல்ல போகிறோம். ஸோ ஐடியா இஸ் டு இன்க்ரீஸ் யுவர் டிக்கெட் சைஸ், ஐடியா டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் வித் லிமிடெட் நாலேஜ், வித் லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நான் மெடிக்கல் கான்செப்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஏஎஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஎஸ்ஏன்ற வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட்னு பேரு.
பொதுவாக நம்ம சம்மஷூடு நம்ம ஒரு பிளான்ல நம்ம பிஎஸ்ஏ பேசிக் சம்மஷூடு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜீவன் ஆனந்த் எடுத்திருக்காருன்னா சார் எவ்வளோ சார் பாலிசி 10 lakhs சார். ஆனந்த் லாப் எவ்வளோ சார் 10 லட்சம் சார். அக்ஷய் எவ்வளோ இது தருண் எவ்வளோ சார் 10 லட்சம் சார். ஸ்ரீ எவ்வளோ சார் 10 லட்சம் சார். நவஜீவன் ஸ்ரீ எவ்வளோ சார் 10 லட்சம் சார். இதெல்லாம் சம்மஷூடு. ஆனா இறந்து போனா நம்ம அது பேசிக் சம்மஷூடு கொடுக்குற மாதிரி இடங்கள்லன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சம்மஷூடு ஒன்று இருக்கும், டெத் பெனிஃபிட் வேற இருக்கும், டெத் கவர் வேற இருக்கும். ஸோ டெத் கவர் மாறுபடுகின்ற பொழுது அந்த இடத்துல பிஎஸ்ஏ நம்ம ஏஎஸ்ஏவா இருக்காது. இப்போ என்டோமெண்ட் பாலிசி எடுக்கிறீங்க 10 லட்சம் ரூபாய். ஸோ சம்மஷூடும் 10 லட்சம் தான். அதான் பேசிக் சம்மஷூடு 10 லட்சம், ப்ரீமியம் கால்குலேஷன் நம்ம அதுக்கு தான் போட போறோம். ஆனா அவர் இறந்தாலும் 10 லட்சம் தான் கொடுக்க போறோம். அப்போ அந்த இடத்துல பேசிக் சம்மஷூடும் ஏஎஸ்ஏவும் ஒன்று. ஸோ ஏஎஸ்ஏ ஃபார் என்டோமெண்ட் பிளான் 10 lakhs. 10 lakhsனா சம்மஷூடு தான், அதே அமௌண்ட் தான். அதே ஏஎஸ்ஏ சப்போஸ் ஒரு ஜீவன் ஆனந்த் கேட்டிருக்காரு, 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறார். அவர் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ சார்னா 10 லட்சம் கிடையாது, 12 லட்சம் நம்ம கொடுக்க போறோம். ஈவன் நல்லபடியா இருந்தாலே 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் வர பின்னால கொடுக்க போறோம். அப்ப ரிஸ்க் போர்ஷன் அதிகமா இருக்கு. நார்மல் சம்மஷூரை விட நம்ம அதிகமான இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஏஎஸ்ஏ மாறுபடுகிறது. பிஎஸ்ஏவை ஏஎஸ்ஏவா கன்வெர்ட் பண்ணணும். பேசிக் சம்மஷூடு 10 லட்சம், ஆனா ஆக்சுவல் சம்மஷூடு ஜீவன் ஆனந்தில் பார்த்தீங்கன்னா 125%. அப்போ 10 லட்சங்கிறது 12 லட்சமா பார்க்குறோம். எங்கெல்லாம் ஒரு டெத் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் பிஎஸ்ஏ அதிகமாகி பிஎஸ்ஏவை ஒரு ஃபேக்டரால பெருக்கி 125% அப்படின்னா 125% அதை பெருக்கி நம்ம ஏஎஸ்ஏவை அரை பண்றோம். ஏன் ஏஎஸ்ஏ அரை பண்றோம்னா அண்டர் ரைட்டிங் பர்பஸ்க்கு ஏஎஸ்ஏ தான் தேவை. மெடிக்கலா நான் மெடிக்கலா நான் பார்க்கணும்னா பேசிக் சம்மஷூட் வச்சு நம்ம பார்க்க மாட்டோம், ஏஎஸ்ஏ வச்சு தான் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பாலிசியும் அவர் எடுக்கக்கூடிய பாலிசிகளுக்கு பாலிசியினுடைய தன்மையை பொறுத்து பேரை பொறுத்து ஏஎஸ்ஏ மாறும். குறிப்பா ஆனந்த், மணிபேக்கு, தருண், பீமாஸ்ரீ, பீமாலட்சுமி இந்த பாலிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ 125%. 10 லட்சம் போட்டார்னா நம்ம 12 லட்சமா எடுக்கணும். 50 லட்சம் நினைச்சு போட்டார்னா 62 லட்சம் ரூபாய்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஃபர்ஸ்ட் வேலை எந்த பிளான்ல பாலிசி எடுக்க வந்தாலும் பிஎஸ்ஏவை நீங்க ஏஎஸ்ஏவா மாத்தணும். ஆக்சுவல் சம்மஷூடா மாத்தி தான் கணக்கு பண்ணணும். இது முதல் செய்தி. அதே மாதிரி இன்னும் சில பிளான்ல பாத்தீங்கன்னாக்கா நவஜீவன் ஸ்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னாக்கா சம்மஷூ ஏஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு சம்மஷூட் ஆன் டெத் மைனஸ் சிங்கிள் பிரீமியம். சிங்கிள் பிரீமியம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஎஸ்ஏக்கு சம்மஷூடு மைனஸ், அதாவது சம்மஷூட் ஆன் டெத் மைனஸ் சிங்கிள் பிரீமியம். சிங்கிள் பிரீமியம் ஒரு போர்ஷன் அவர் கட்டிடுறாரு, அப்போ மேஜர் போர்ஷன் கட்டிட்டாரு. நார்மலா ரெகுலர் பிரீமியம் பாலிசி நம்ம அப்படியே சம்மஷூட எடுத்துக்கலாம் அல்லது 125% எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல சிங்கிள் பிரீமியத்துல மேஜர் போர்ஷன் உள்ள வந்துடும். அப்ப நம்ம சம்மஷூட் ஆன் டெத் மைனஸ் சிங்கிள் பிரீமியம் அது ஒரு ஆஸ்பெக்ட், ஏஎஸ்ஏ பார்க்கறதுக்கான ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா அதுலயே ரெகுலர் பிரீமியமா நம்ம இதே நீங்க ரெகுலர் பிரீமியமா இருந்துச்சுங்க இந்த பிளான்ல 7 மடங்கு இன்சூரன்ஸ் 10 மடங்கு இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஈவன் சிங்கிள் பிரீமியத்துல நம்ம 10 மடங்கு இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்ப இன்சூரன்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம் மைனஸ் சிங்கிள் பிரீமியம். சிங்கிள் பிரீமியமா இருந்தா ஒரு விஷயம், சம்மஷூடு அல்லது இன்சூரன்ஸ் கவர் மைனஸ் சிங்கிள் பிரீமியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணோம். பிளானுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும், ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இதே ரெகுலர் பிரீமியம் நவஜீவன் ஸ்ரீயா இருந்தா 7 மடங்கு கவரேஜ் இருந்தா 7 மடங்கு ஆஃப் த பிரீமியம் அல்லது பேசிக் சம்மஷூட் விச் எவர் இஸ் மோர் அதுல அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். 10 மடங்கு கவரேஜ் கேட்டிருக்காரு, ஆப்ஷன் 2 கேட்டிருக்காரு அப்படின்னா 10 மடங்கு ஆஃப் த பிரீமியம் அல்லது பேசிக்ஸ் இது எது அதிகமோ அதுதான் அந்த இடத்துல ஏஎஸ்ஏ. ஜஸ்ட் லைக் தட் பிஎஸ்ஏ வராது. பேசிக் சம்மஷூட்னு சொன்னாலே ஏஎஸ்ஏ நம்ம சொல்ல முடியாது. பேசிக் சம்மஷூடும் ஏஎஸ்ஏவும் ஒண்ணும்னா லாப்ல சொல்லலாம், லக்ஷயில சொல்லலாம், உமங்ல சொல்லலாம், என்டோமெண்ட்ல சொல்லலாம் பேசிக்கா. பட் எங்கெல்லாம் இன்சூரன்ஸ் மாறுறதோ 7 டைம்ஸ் 10 டைம்ஸ் அதே மாதிரி 125% கவரேஜ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் மாறுகின்றது. வெறும் பேசிக் சம்மஷூட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்ம கொடுக்குறோம்னா அந்த இடத்துல ஒரு நிதானிச்சு யோசிக்கணும். இந்த பிளானுக்கு ஏஎஸ்ஏ எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏஎஸ்ஏங்கிறது நம்ம எல்லா பிளானுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். பெரும்பாலும் 100% தான் இருக்கும். வேரியேஷன்ஸை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். இந்த ஏஎஸ்ஏ எதுக்கு சார் பார்க்குறோம்னா இந்த ஏஎஸ்ஏ தான் நம்ம எல்ஐசியோட பொறுப்பு. எல்ஐசியோட ரிஸ்க் கவரேஜ் அங்கே தான் இருக்கு. அதுக்கு தான் நம்ம அண்டர் அந்த ரிஸ்கை எவாலுவேட் பண்றோம். ஒருத்தருக்கு இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பாலிசி கொடுக்குறோம். பாலிசி கொடுக்குறீங்க, டெத்தானா எவ்வளோ கொடுக்குறீங்க? இல்லை சார் அதை விட அதிகமாக கொடுக்குறோம். அப்போ அதிகமாக கொடுக்குற அமௌண்ட் தான் நம்ம ஏஎஸ்சி. இப்போ ஏஎஸ்சி இந்த அளவுக்கு நமக்கு வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னா, இந்த அளவுக்கு நம்ம கவரேஜ் கொடுக்கணும்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துடலாமா இல்லது வேறு சில விஷயங்களா நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல வரும். குறிப்பாக நம்ம when we want to go for நான் மெடிக்கல்
நான் மெடிக்கல்ல இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. டாக்டர்ல போய் அவர் பார்க்க வேண்டாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம், அவர் வேலையை அவர் பார்க்கலாம். அப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி ஹெல்த்தியா இருக்கிற ஹைட் வெயிட்டை குடிச்சிட்டு அவர் கொடுக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் நம்ம அவருக்கு இன்சூரன்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு விஷயத்த கம்ஃபர்ட்டா ரொம்ப ஈஸியா நம்ம பண்றோம். சார் நீங்க 1 இல்ல 2 கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட வேண்டிய கையெழுத்து போடுங்க, ஃபார்ம் எல்லாம் கொடுங்க, நானே நேரில் உங்களை பார்க்க போறேன், பேசிட்டு இருக்கிறேன், நான் கொடுக்குற எம்ஹெச்ஆர் மூலமா, நான் எங்க டெவலப்மெண்ட் எம்ஹெச்ஆர் மூலமாவே நான் உங்களுக்கு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். பிகாஸ் ஐ ஹவ் அதர் ப்ரூஃப்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்சூரன்ஸ் அண்ட் நான் மெடிக்கல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் மெடிக்கல் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமரும் ஓகே பண்ணுவார். ரொம்ப சிரமங்கள் இல்லப்பா, சாதாரணமா சிம்பிளா வாங்குறாருப்பா, ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கினாருங்க, ப்ரூஃபை கேட்டாருங்க, கேஒய்சி கேட்டாருங்க, பணம் வாங்கினாருங்க, பாலிசி கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. இந்த பாலிசி கம்ப்ளீஷன் எவ்வளவு நீங்க சீக்கிரம் ஈஸியா பண்றீங்களோ, குயிக்கா பண்றீங்களோ, அது கஸ்டமருக்கு ஒரு கான்பிடன்ஸை ஏற்படுத்தும். ஆனா நம்ம என்ன பண்றோம், குயிக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வாங்கிடக்கூடாது. ஈஸியா கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்லிட்டு கம்மியான இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களால போய் ஈஸியா இமீடியட்டா போய் ஃபாலோ பண்ணி வாங்க முடியாது. இன்சூரன்ஸ்க்கு நீங்க கேன்வாஸ் பண்ணி ஒரு ஆளை கொண்டு வரதுக்கே சில மாதங்கள், சில நாட்கள் ஆகுது. அப்ப நம்ம வாங்கும் போதே, பேசும்போதே பெரிதாக பேசி முழுமையான மேக்சிமம் அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கணும். அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு நான் வாங்க முடியும் அப்படின்னும் போது அந்த நான் மெடிக்கல் சார்ட்டை பொருத்தி பார்க்கணும். நான் மெடிக்கல் சார்ட்டை நான் சொல்றேன்றதுக்காக நீங்க யாருக்கு பாலிசி கொடுத்தாலும் நான் மெடிக்கலோட முடிச்சிடணும்னு அர்த்தம் இல்லை. பொதுவா பெருசா பேசுற இடங்கள் அந்த நான் மெடிக்கல் சார்ட்டுக்கு வேலையே கிடையாது. மெடிக்கல் ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே பேசி கோடி கோடியா வாங்க முடியும், வாங்கலாம். ஆனா நம்ம சாதாரணமாக சிம்பிளா வாங்கக்கூடிய இடங்கள்ல சிம்பிளஸ்ட் பாலிசின்னு ஒண்ணு வாங்கி என்ன பண்ணிடுறோம், நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனா அது அண்டர் இன்சூரன்ஸ்ல போய் முடியுது. அப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தர் போய் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த பிளான்ல இருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவருக்கு எவ்வளவு பாலிசி நான் மெடிக்கல்ல எவ்வளவு கொடுக்கலாம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம அவரிடம் பேச வேண்டும். அப்புறம் கொடுக்கறது எவ்வளவுங்கிறது பின்னால, ஆனா பேசுறது முழுமையாக பேச வேண்டும். அவருக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி எல்ஐசியில் இருக்கோ அவ்வளவும் கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறாரு கொடுக்கல அப்படிங்கிறது வேற. நீங்க சிம்பிளா முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான ஃபிகரையும் பார்க்காம, டேட்டா பேஸ் இல்லாம ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன பாலிசி வாங்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா எவ்வரி சேல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரே வியாபாரம் தான், ஒரே கையெழுத்து தான், செக் அமௌண்ட் தான் மாறுது. ஒரே நபர் தான், ஒரே ஆளுக்கு தான் வாங்குறீங்க, எல்லா ப்ரூஃபும் அதை தான் கொடுக்க போறாரு. ஆனா அவருக்கு அவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இன்னும் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு அவர் பெருசா கூட போட்டிருக்கலாம். அப்ப பெருசா எவ்வளவு பேசணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த வகுப்பு. ஸோ நம்ம என்ன பண்றோம், முதல்ல பிளானை ஏஎஸ்ஏவை கண்டுபிடிக்கிறோம். எந்த பிளான் நம்ம பேச போறோம் அப்படின்னா அந்த பிளானுடைய ஏஎஸ்ஏவை கண்டுபிடிக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது எஸ்யூசி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சம் அண்டர் கன்சிடரேஷன். அப்படின்னா என்ன சார், ஒருத்தருக்கு நான் மெடிக்கலா கொடுக்கணும் அப்படின்றத பாக்குறதுக்கு, அல்லது எம்ஹெச்ஆர் யாரு கொடுக்கணும், இந்த 2 விஷயங்களுக்கு தான் இந்த எஸ்யூசி தேவைப்படுது. கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள எடுத்த பாலிசி, அதனுடைய ஏஎஸ்ஏ தான் எஸ்யூசி. அதாவது ஏஎஸ்ஏ உடைய மொத்தம் total of ASA of all the policies taken during the last 2 years. 2 ஆண்டுகள் 24 மாதம், கடந்த 24 மாதத்துல ஒருத்தர் என்னென்ன பாலிசி எடுத்திருக்காரோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி அந்த பாலிசியோட பிளானை கண்டுபிடிச்சு, அதனுடைய பேசிக் எமோஷனை கண்டுபிடிச்சு, அதனுடைய ஏஎஸ்ஏவை கண்டுபிடிச்சு அந்த ஏஎஸ்ஏவை டோட்டல் போடணும். 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னா அது பாலிசி எடுத்திருக்காரு, அது டோட்டல் இன்சூரன்ஸ்ல அது யூஸ் ஆகும். அதாவது அவருடைய இன்கம் ப்ரூஃப் போதுமா போறாதான்னு பாக்குறதுக்கு அது தேவைப்படும். ஆனா மெடிக்கலா நான் மெடிக்கலா பாக்குறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால எடுத்த பாலிசியை நம்ம கணக்கில் கொண்டு கொள்ள மாட்டோம். 2 ஆண்டுகள் என்பது பாலிசியினுடைய கமென்ஸ்மெண்ட் டேட்டை பொறுத்தது. ஈவன் கம்ப்ளீஷன் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம டிசம்பர்ல இருக்கிறோம். போன டிசம்பர் 23 1/12/23 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்கக்கூடிய பாலிசிகளை நம்ம 2 வருஷம் எடுத்துக்கிறோம். 1/12 மாதத்தினுடைய நடுவுல வராம 1ஆம் தேதியில கணக்கு எடுக்கிறோம். ஸோ 1/12/23 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கூடிய பாலிசி எல்லாம் வாங்குறோம். அவர் 30-20 பாலிசி வச்சிருப்பாரு, 10 பாலிசி வச்சிருப்பாரு, 5 பாலிசி வச்சிருப்பாரு. அப்போ 1/12/23 முன்னால என்னென்ன பாலிசி எடுத்திருந்தாலும் அது எஸ்யூசிக்கு வராது. 1/12/23 இருந்து எடுத்த பாலிசிகள் தான் எஸ்யூசிக்கு வரும். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சார் 1/12/23 தான் சார் எடுத்திருக்காரு, ஈவன் பிப்ரவரியில எடுத்திருக்காரு, பிப்ரவரி 24 எடுத்திருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காரு, டேட் பேக் பண்ணிட்டார்.
ஏப்ரல் மாசம் 23க்கு டேட் பேக் பண்ணிட்டாரு, மே மாசம் 23க்கு டேட் பேக் பண்ணிட்டாரு, நவம்பர் 23க்கு டேட் பேக் பண்ணிட்டாரு. ஆனா எடுத்தது 2 ஆண்டுகளுக்கு உள்ள, ஆனா கமென்ஸ்மெண்ட்டை முன்னால கொண்டு போனதுனால 2 வருஷம் தாண்டிடுச்சு. அப்ப அந்த பாலிசி எஸ்யூசில வருமானா வராது. ஆனா எஸ்யூசி உங்களுக்காக ஃபேவரபிளா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்ப்ளீஷன் டேட்டை பார்க்காம கமென்ஸ்மெண்ட் டேட்டை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன்னால 2 ஆண்டுகளுக்கு உள்ள கமென்ஸ்மெண்ட் இருக்கிற பாலிசியை மட்டும்தான் நம்ம டோட்டல் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி டோட்டல் பண்ணா எவ்வளவு எஸ்யூசி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எதை டோட்டல் பண்ணணும்? ஏஎஸ்சியாவை டோட்டல் பண்ணலாம், சம் அஷ்யூர்ட் டோட்டல் பண்ணக்கூடாது. பல இடங்களில் சம் அஷ்யூர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்சியா இருக்கலாம், அல்லது 125% இருக்கலாம், அல்லது வேற சில ஃபார்முலாவும் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ ஏஎஸ்ஏ ஆஃப் ஆல் த பாலிசிஸ் கமென்ஸ்ட் விதின் லாஸ்ட் 2 years, அந்த டோட்டல் தான் எஸ்யூசி. அந்த எஸ்யூசி நம்ம எதுக்கு அரைவ் பண்றோம்னா, இந்த எஸ்யூசியையும் நான் மெடிக்கல் சார்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம் பின்னால. ஸோ அதனால ஒரு கஸ்டமருடைய எஸ்யூசியை கண்டுபிடிச்சிட்டு நான் மெடிக்கல் சார்ட் அதை கம்பேர் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள அவர் வராரா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பதான் இன்னும் அவரிடம் எவ்வளவு கேட்க முடியும் என்று நமக்கு கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், ஏஎஸ்ஏ, எஸ்யூசி. மூணாவது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, குரூப்பிங் ஆஃப் பிளான்ஸ். இருக்கக்கூடிய பிளான்ல எல்லாம் மெடிக்கலா நான் மெடிக்கலா அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது இன்னொரு வேலையும் எல்ஐசி பண்றாங்க. எல்லா பிளானையும் ஈக்குவலா கொண்டு போகல. சில பிளானை குரூப் 1ன்னு சொல்றாங்க, சில பிளானை குரூப் 2ன்னு சொல்றாங்க. குறிப்பா குரூப் 2ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 5 பிளான் தான். ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். புதிதா வரக்கூடிய மற்ற எல்லா திட்டங்களும் இப்போதைக்கு குரூப் 1ல தான் வச்சிருக்காங்க. ஸோ என்டோமெண்ட் பிளான், ஜீவன் ஆனந்த், மணிபேக் 20 years, மணிபேக் 25 years, லக்ஷ்யா, இந்த 5 பாலிசியும் தான் குரூப் 2ல வரும். அப்போ ஒரு பாலிசி எடுக்கிறாருன்னா அவருடைய ப்ரீவியஸ் பாலிசிலாம் நீங்க பாக்குறீங்க, அல்லது புதுசாக இப்ப பாலிசி எடுக்கிறாருன்னா எந்த பாலிசி எடுக்கிறாரு, அதாவது 2 ஆண்டுகளுக்குள்ள எடுக்கிறார் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதனுடைய ஏஎஸ்சிங்கிறது 2வது கான்செப்ட். நடுவுல அந்த பிளான் குரூப் 1 குரூப் 2 என்று பார்க்க வேண்டும். எதுக்கு சார் குரூப் 1 குரூப் 2 பார்க்கணும்னா, இந்த நான் மெடிக்கல் சார்ட்ல, அதாவது இந்த 3 விதமான நான் மெடிக்கல் சார்ட் இருக்கும். ப்ரிஃபர்டு சார்ட், ஸ்பெஷல் சார்ட், ஜெனரல் சார்ட் இருக்கு. அந்த சார்ட் உள்ள நீங்க போனீங்கன்னா குரூப் 1க்குன்னு தனி டேபிள் இருக்கும், குரூப் 2க்குன்னு தனி டேபிள் இருக்கும், குரூப் 1 குரூப் 2 கம்பைன்டுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும், வீடியோ மெடிக்கல் அப்படின்னு இன்னொரு 4வது டேபிள் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே அந்த டேபிள் நோக்கி தான் போறோம். ப்ரிஃபர்டா, ஸ்பெஷலா, ஜெனரலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த சார்ட்டை நீங்க யூஸ் பண்ணோம்னா, நீங்க அவருடைய பழைய பாலிசி 2 ஆண்டுகளுக்குள்ள எடுத்த பாலிசி, இப்ப எடுக்கிற பாலிசி, இது குரூப் 1ல வருதான்னு பார்க்கணும், குரூப் 2ல வருதான்னு பார்க்கணும், அல்லது சில பாலிசி குரூப் 1ல வரலாம், சில பாலிசி குரூப் 2ல வரலாம். ஸோ எந்த விதமான கிளாசிபிகேஷன்ல அது வருதுங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்ப ஏஎஸ்சி நமக்கு தெரியணும், எஸ்யூசி நமக்கு தெரியணும், குரூப்பிங் பிளான் குரூப்பிங் ஆல்சோ ஒன்லி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா சில குரூப்புக்கு குரூப் 2 அப்படின்னு அவன் என்ன செய்யறான்னா, அந்த பிளான்ல ஏற்கனவே எல்ஐசி உடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் மெடிக்கல் லிமிட் கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கான், வேற எதுவும் கிடையாது. குரூப் 1 இருந்தா ஒரு பிளான் ஒருத்தர் வராரு, குரூப் 1ல கேட்கிறாரு, இந்தாங்க சார் 50 லட்சம் எடுத்துக்கன்னு சொல்லிடுவேன். அதே ஒரு குரூப் 2 பிளான் கிட்ட வராரு அதே நபர், நான் அவருக்கு 30 லட்சம் தான் கொடுப்பேன். குரூப் 1ன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இவ்வளவு எல்லாம் கொடுக்கலாம்னு வச்சிருக்கிறேன், குரூப் 2ன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா கொடுக்குறேன். இல்ல சார் அவர் குரூப் 1 எடுக்கிறாரு, குரூப் 2 எடுக்கிறாரு, ஒரே நேரத்துல எடுக்கிறாரு, அல்லது ஏற்கனவே கொஞ்சம் எடுத்திருக்காரு, இப்ப இதுல நிறைய காம்பினேஷன்ஸ் வரும். அதை நம்ம எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நம்ம இந்த ஸ்டார்ட்ல கத்துக்க போறோம். ஸோ பிளானையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், வெதர் இட் இஸ் a குரூப் 1 பிளான் ஆர் வெதர் இட் இஸ் a குரூப் 2 பிளான். ஓகேவா? ரைட். சில பிளான்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி நான் மெடிக்கல் இருக்கும், ஸ்டாண்ட் அலோன் நான் மெடிக்கல் இருக்கும். அந்த பிளானுக்கெல்லாம் குரூப்பே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் ஆஜாத், ஜன் சுரக்ஷா, இந்த 2 பிளானையும் அவருக்கு எந்த பாலிசி இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த 2 பிளானும் கொடுக்கலாம். இந்த 2மே நான் மெடிக்கல் தான் கொடுக்க போறோம். அப்ப இது வந்து எஸ்யூசில வராது, இதுக்கு வந்து குரூப்பிங்கும் கிடையாது. தனியா எவ்வளோ பாலிசி அவர் இருந்தாலும் இந்த பிளானுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இது நான் மெடிக்கலில் அல்லது வீடியோ மெடிக்கலில் நாம் கொடுத்து விடுவோம். ஸோ இந்த 2 பிளானுக்கு குரூப்பிங் கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பிரீமியம் பிளானுக்கு குரூப் கிடையாது, தேவையில்லை. அல்லது பென்ஷன் பிளானுக்கு கிடையாது. ஒன்லி இன்சூரன்ஸ் பிளானுக்கு தான் நம்ம இந்த குரூப்பிங்கை மெயினாக நாம் பார்க்க வேண்டும். குறிப்பா ரெகுலர் பிரீமியம் பிளானுக்கு பார்க்கணும். சிங்கிள் பிரீமியம் பிளானுக்கு சில நேரங்களில் தேவைப்படும், ஏன்னா அதுல 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ்ல நம்ம கொடுக்கும். அப்ப அதெல்லாம் குரூப் 1ல தான் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நிறைய பிளான் குரூப் 1ல தான் இருக்காங்க. 5 பிளான் தான் குரூப் 2ல இருக்காங்க. என்டோன்மெண்ட், பேசிக்கா என்டோமெண்ட்,
மணி பேக்கு, ஆனந்த், லக்ஷ்யா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப நம்ம மக்களை குரூப்பா பிரிக்கிறோம் இல்லையா, அந்த குரூப்புக்கு போயிடுறோம். ப்ரெஃபர்டு குரூப்னு ஒரு குரூப் இருக்கு, ஸ்பெஷல்னு ஒரு குரூப் இருக்கு, ஜெனரல் குரூப்னு ஒன்று இருக்கு சொல்லியிருக்கேன். ப்ரெஃபர்ட்ல யார் வருவாங்க? இந்த பிரசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்லி வில் பி ஷேரிங் வித் யூ. ஸோ நான் உள்ள பிரசன்டேஷனுக்குள்ள நான் பெருசா போல, ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ப்ரெஃபர்டு நான் மெடிக்கல் அப்படின்னு சொன்னா 2 கண்டிஷன் தான் சார். மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும், வருஷ வருமானம் 10 லட்சம் இருக்கணும். இதுல வந்து எம்ப்ளாய்டு கேட்டகரியா இருந்தாங்கன்னா, வேலைக்கு போற நபரா இருந்தாங்கன்னா 3 மாதம் சர்வீஸ் இருந்தா கூட போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு தெரியாது. எம்ப்ளாய்டு பர்சனுக்கு, டிகிரி முடிச்ச ஒரு நபருக்கு ஒரு இடத்துல கம்பெனில பிரைவேட்லயோ பப்ளிக்லயோ எங்க வேலை பார்த்தாலும் அவருடைய மாத வருமானத்தை 12ஆல பெருக்கினா 10 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு சொன்னா அவர் ப்ரெஃபர்டு கேட்டகரியில வருவார். அப்போ அவருக்கு 3 ஆண்டுகள் ஆயிருக்கணுமா, வருஷா வருஷம் 10 லட்சம் வாங்கியிருக்கணுமான்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. இவருடைய மாத வருமானத்தை நான் 12ஆல பெருக்கிறேன், பெருக்கினா 10 லட்சம் ரூபாய் வருதுன்னா அவருடைய வருமானம் 10 லட்சம். டிகிரி முடிச்சிருக்காரு, ப்ரூஃப் இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஆனா இதே நபர் எம்ப்ளாய்டா இல்லாம ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி சுயமாக தொழில் செய்கிற தன்னுடைய குவாலிஃபிகேஷன் மூலமா அதை பிராக்டிஸ் பண்றாரு இருக்காரு, அல்லது வேற ஏதோ தொழில் பார்க்கறாரு, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காரு, பிசினஸ் மேனா இருக்காருன்னா அந்த இடத்துல டிகிரியும் வேணும், 10 லட்சம் வேணும். அந்த 10 லட்சம் 3 ஆண்டுகளுக்கும் வேணும். அந்த வித்தியாசம் மட்டும் ஸ்லைட்டா புரிஞ்சுக்கங்க. ஸோ எம்ப்ளாய்டு கேட்டகரியில் தான் நம்ம நிறைய பெருசா பேசுவோம். அந்த எம்ப்ளாய்டு கேட்டகரி பீப்புளுக்கு எந்த வேலை பார்த்தாலும், பிரைவேட்டா இருந்தாலும் சரி, பப்ளிக்கா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனில இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருது, டிகிரி இருக்குன்னு சொன்னா 3 மாத ப்ரூஃப் இருந்தா கூட போதும், நம்ம அவரை ப்ரெஃபர்ட்ல கொண்டு வந்துடலாம். ப்ரெஃபர்ட்ல கொண்டு வந்தா என்னன்னா கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு இன்சூரன்ஸ் நான் மெடிக்கல் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ரெஃபர்டு இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு நான் இப்ப சொன்னதெல்லாம் எல்லாருக்கு எஃப்என்ஐ கூட இந்த ப்ரெஃபர்டு கேட்டகரி இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன்னா அந்த இடத்துல பிசினஸ் மேனு, செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாம் வந்து என்ஆர்ஐக்கு ப்ரெஃபர்டு கேட்டகரியில கொண்டு வர மாட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு அல்லது ரெப்யூட்டட் கம்பெனில வேலை பார்க்கணும், அல்லது ப்ரொஃபஷனல்ஸா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ப்ரூஃப் பார்ப்போம். அங்கேயும் எம்ப்ளாய்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, எம்ப்ளாய்டுன்னு சொன்னா 3 மாசம் போதும், ப்ரொஃபஷனல்னு சொன்னா 3 ஆண்டுகள் ரெக்கார்டுகள் தேவை, ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சத்துக்கு மேல இருக்க வேண்டும். இதுதான் ப்ரெஃபர்டு கேட்டகரியுடைய அடிப்படை விஷயம். ப்ரெஃபர்டு கேட்டகரியில என்னென்ன கண்டிஷன்ஸ், யார் யாருக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்ன்றத நம்ம இதில் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி ப்ரெஃபர்டு கேட்டகரியுடைய நார்ம்ஸ் என்ன, ஒரு நபர் ப்ரெஃபர்ட்ல வராருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ அவருக்கு எவ்வளவு பாலிசி கொடுக்கலாம், அவருக்கு எவ்வளவு பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னா அவருடைய ஏஜை பொறுத்து, கரண்ட் ஏஜ் நேரர் பர்த்டே, 18 to 35 சொல்லும்போது 18 இஸ் கம்ப்ளீட்டட் இயர், 35ங்கிறது நேரர் பர்த்டே. ஸோ 18 to 35ல இருந்தாருன்னா குரூப் 1 பிளானா இருந்தா 50 லட்சம் கொடுக்கலாம். குரூப் 1 பிளான்னாலே உமங்கு, உற்சவு, லாப் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு ஒரு உதாரணம் வச்சுப்போம் கையில. ஸோ 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலான்றோம். இந்த 50 லட்சம் ரூபான்றது இப்ப எடுக்கக்கூடிய பாலிசியோட தொகையான இல்ல, எஸ்யூசி. இந்த 50 லட்சங்கிறது என்னது? எஸ்யூசி. அப்ப எஸ்யூசினா என்ன சார்? இப்ப எடுக்கிற பாலிசி ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்குள்ள எடுத்த பாலிசி கூட்டிக்கணும். ஏஎஸ்ஏ ஆஃப் டோட்டல் ஏஎஸ்ஏ ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் ஆஃப் existing proposal, existing 2 years policies plus current proposal. இதுதான் அந்த 50 லட்சம் அளவு. அப்ப குரூப் 1 இருந்த 50 லட்சம், குரூப் 2 இருந்த 30 லட்சம், குரூப் 1 குரூப் 2 கம்பைண்டா எடுக்கிறாரு அப்படின்னா 50 லட்சம். அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2 வீடியோ மெடிக்கல் நான் பண்றேன்னு சொன்னா 1 கோடி. இந்த சார்ட் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, குரூப் 1 பிளானு, குரூப் 2 பிளானு, அப்புறம் கம்பைண்ட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் வெதர் வி அண்டர்ஸ்டாண்ட் த கிரக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 பிளான் 18 to 35 50 lakhs, 36 to 45 25 lakhs, 46 to 50 13 lakhs அப்படின்னு இருக்கு. அதே குரூப் 2 ஆச்சுன்னா குறைஞ்சிடுது, 30 20 10. கேன் எனிஒன் எக்ஸ்பிளைன் ஹவு டு யூஸ் திஸ் சார்ட்? டி குரூப் மெம்பர்ஸ்க்கு ஒரு சின்ன கேள்வி. குரூப் 1க்குன்னு தனி சார்ட் இருக்கு, குரூப் 2க்குன்னு தனி சார்ட் இருக்கு, கம்பைண்டின் தனி சார்ட் இருக்கு, வீடியோ மெடிக்கல் தனி சார்ட் இருக்கு. ஹவு யூ கேன் யூஸ் திஸ்? கேன் சிம்பிளி யாராவது இன்டர்வியூ பண்ண முடியுமா? நண்பர்களே, நம்ம நிறைய எல்லாம் கத்துன்னு இருக்கோம், சொல்லுங்க பார்க்கலாம். சார் கேட்கிற கேள்விக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்ல முடியாது, எல்லாரும் கரெக்டாவும் சொல்லலாம்னு சொல்லிடுவாங்க, அது நான் தடுக்கல. இல்ல let them answer. ஆமா, ஐ வாண்ட் டு நோ இந்த சார்ட் நம்ம எப்படி அப்ளை பண்றோம். நான் இன்னும் எஸ்சிசி மீட்டருக்கே வரல, இந்த சார்ட் நான் எப்படி யூஸ் பண்ணோம். என்ன சார் ஒரே நேரத்தில் குரூப் 1 வச்சிருக்கீங்க, குரூப் 2 வச்சிருக்கீங்க, கம்பைன் வச்சிருக்கீங்க, வீடியோ மெடிக்கல் வச்சிருக்கீங்க, அப்புறம் ப்ரெஃபர்டு வச்சிருக்கீங்க, ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க, ஜெனரல் வச்சிருக்கீங்க, நான் எப்படி யூஸ் பண்றது?
வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் 18 to 35 இங்க இடத்துல 50 lakhs கொடுத்திருக்கீங்க, 30 lakhs கொடுத்திருக்கீங்க, இன்னொரு 50 லட்சம் கொடுத்திருக்கீங்க. How to differentiate this? Can anyone come forward? தியாகராஜன் சார் சொல்லுங்க. சார் இதை வச்சுதான் சார் இன்கம் வச்சு சார். இல்ல பாஸ், இன்கம் அண்ட் இன்கம் ஏஜ் இல்ல சார். இல்ல ஒருத்தரோட இல்ல கேள்வி ஒரு நிமிஷம் இருங்க. இன்கம் அதை வச்சுதான் குரூப்பே கொண்டு வந்துட்டோம். ஓகே, அவருடைய குவாலிஃபிகேஷன் இன்கம் பேஸ் பண்ணி ப்ரெஃபர்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நீங்களே ப்ரெஃபர்டு அப்படி வச்சுக்க, நீங்க ப்ரெஃபர்டு கேட்டகரியில வரீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் குரூப் 1 இருந்தா 50 லட்சம் கொடுக்குறேன். உங்க வயசு 33, உங்களுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் குரூப் 1ல கொடுக்குறேன், குரூப் 2ல 30 லட்சம் கொடுக்குறேன், கம்பைண்டா 50 லட்சம் கொடுக்குறேன், வீடியோ மெடிக்கல்ல 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்றேன். இதனுடைய மீனிங் என்ன? ஹவு டு அப்ளை திஸ் சார்ட்? டு யூ ஹேவ் எனி கிளாரிட்டி ஆன் தட்? அல்லது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல தெரியறதா? ஏன்னா நீ கஸ்டமரோட ஹியூமன் வேல்யூவா சார்? இல்ல ஹியூமன் அது எங்க வருது? அதுக்கு SUC சம்பந்தமே இல்லை. இல்ல, இந்த வார்த்தை நான் தெளிவா சொல்லிட்டேன். SUCன்னு சொல்லிட்டேன். SUC is equal to sum of ASA within 2 years. அதுவும் சொல்லிட்டேன். தெரியல சார், சாரி சார். சரி, இல்ல இது தெரியலங்கிறது ஒரு விஷயம் இல்ல. ஹலோ சிவகுமார் சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் இன் கேஸ் ஏஜ் குரூப் 18 to 35 இருக்கு அப்படின்னாச்சுன்னா, குரூப் 1 மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா பழைய SUC அதாவது ப்ரீவியஸ் பாலிசியில் இருக்க ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் இப்ப கொடுக்கக்கூடிய பாலிசியோட ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் எல்லாம் சேர்ந்து 50 lakhs கொடுக்கலாம் சார் மேக்சிமம். குரூப் 2 கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா மேக்சிமம் பழைய ப்ரீவியஸ் பாலிசியோட ASA பிளஸ் இப்ப கொடுக்கக்கூடிய பாலிசியோட ASA ரெண்டு சேர்ந்துட்டு 30 lakhs இருக்கணும் சார். சோ ரெண்டு கம்பைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா குரூப் 2 ஓடது வந்து 30 lakhs தாண்டக்கூடாது சார். சூப்பர். 30 lakhs தாண்டாம 30 lakhsல கொடுத்துட்டு மீதி 20 lakhs குரூப் 2ல கொடுக்கலாம் சார். அப்சல்யூட். இன் கேஸ் வந்து வீடியோ மெடிக்கல் பண்ணினால் அந்த ஸ்லாப் வந்து 1 crore வரைக்கும் பண்ணலாம் சார். இல்ல 1 crore-னா அது என்ன பிளான் இருக்கலாம் சார்? எல்லா காலமும் இல்ல 1 crore கொடுக்கலாம்னா அது குரூப் 1 இருக்கலாமா குரூப் 2 இருக்கலாமா? ரெண்டு இருக்கலாம். 1 crore-க்கு நோ கிளாசிஃபிகேஷன். எனிவே சிவகுமாரா, ஆமா. எஸ் சார். வண்டர்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன் சார். சூப்பர். என்ன பிரான்ச்? சேலம். சேலம் சேவிங் சார். சரி, செய்யபியா. இப்ப இதுல என்னன்னா, இது வந்து இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் காமன் மேன் கிட்ட, காமன் முகவருக்கு நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்கல, சிஸ்டத்துல சரியா சொல்லிக் கொடுக்கல. அதான் பிரச்சனை. இப்ப நான் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இந்த நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு நான் போயிடுறேன். இப்ப இந்த ஸ்கிரீன் புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேபிள்ல present and existing plans all belong to group 1 only. இந்த இடத்துல சொன்னா இல்லையா 50 லட்சம் 25 லட்சம் 13 லட்சம் காமிக்கிறேன் இல்ல சார், வயசுக்கு ஏத்த மாதிரி. இந்த 50 25 13ங்கிறது என்னன்னா குரூப் 1 பிளான் தான். குரூப் 1 பிளான் என்ன சார்னா, ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பாலிசி எடுத்திருந்தா அதுவும் குரூப் 1ல இருக்கணும். இருந்தால் பழைய எக்ஸிஸ்டிங் பாலிசியும் குரூப் 1, இப்ப எடுக்கிற பாலிசியும் குரூப் 1. அதாவது ரெண்டுமே பசும்பால கலந்துக்கிறோம். எறும்பால் அங்க இல்ல. ஒன்லி சார் அவருடைய பாலிசி 2 ஆண்டுகளுக்குள்ள எடுத்த பாலிசி எல்லாமே குரூப் 1 தான் சார். எக்ஸிஸ்டிங் பாலிசியும் குரூப் 1, புதுசா எடுக்கிற பாலிசியும் குரூப் 1. அப்படின்னா நீங்க இந்த சார்ட்டை பயன்படுத்த வேண்டும். எந்த சார்ட்டை பயன்படுத்தணும்? முதல் காலம்னா குரூப் 1 பிளான் அப்படின்னு போட்ட காலத்தை யூஸ் பண்ணணும். சப்போஸ் 2 ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள எடுத்த பாலிசி குரூப் 2, இப்ப எடுக்கிற பாலிசியும் குரூப் 2. எருமைப்பால், அதுவும் எறும்பால் கேன்ல இன்னொரு எறும்பால ஊத்துறீங்க. அப்படின்னா நீங்க எந்த சார்ட்டை எந்த காலத்தை யூஸ் பண்ணணும்னா குரூப் 2 பிளானுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டை நாம் பயன்படுத்த வேண்டும். 30 20 10. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகா சொன்னார் சிவகுமார், என்ன எதிர்பார்க்கல, சந்தோஷம். அதான் லீவ் குரூப்போட பெருமை. அதே நேரத்துல என்னன்னா சார், ஏற்கனவே அவர் எந்த பாலிசியுமே எடுக்கல சார், அவருடைய SUC 0னா இப்போ அவர் என்ன பிளான் எடுக்க போறாரு? குரூப் 1ல எடுக்க போறாரா? அந்த 50 லட்சம் 25 லட்சம் 13 லட்சம் சார்ட்டை பயன்படுத்துங்க. இல்ல சார் அவர் ஏற்கனவே பாலிசி இல்ல, ஆனா இப்ப குரூப் 2 எடுக்க போறாரு. குரூப் 2னா என்ன உங்களுக்கு தெரியும்? என்டோமெண்ட் குரூப் 2, அப்புறம் வேற என்ன, ஜீவனானது குரூப் 2, மணிபேக் குரூப் 2, லக்ஷ்யா குரூப் 2, 5 பிளான். சோ இப்ப அவர் எடுக்கிறது குரூப் 2 சார். ஏற்கனவே எந்த பிளானுமே இல்ல அப்படின்னாலும் நம்ம குரூப் 2 சார்ட்டை பயன்படுத்தணும். சோ பிளான்ஸ் இன்வால்வ்டு இந்த ப்ராசஸ் 2 இயர்ஸ்க்குள்ள எடுத்த பாலிசியும் கரண்ட் பாலிசி சேர்த்தா எல்லாமே ஒரே குரூப்பாக இருந்தால், குரூப் 1 இருந்தால் இந்த காலத்தை பார்க்கணும், குரூப் 2 இருந்தா 2வது காலத்தை பார்க்கணும்,
ஆனா அது எல்லாமே குரூப் 1 குரூப் 2 ஆக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே குரூப் 2 எடுத்திருப்பாரு, இப்ப மறுபடியும் குரூப் 1 எடுக்க வரலாம். ஏற்கனவே குரூப் 1லயும் ஒரு பாலிசி எடுத்திருக்கலாம், குரூப் 2லயும் ஒரு பாலிசி எடுத்திருக்கலாம், இப்போ குரூப் 2க்கு வரலாம். காம்பினேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப காம்பினேஷன் வந்தா நீங்க 3வது காலத்துக்கு போகணும். both plans put together. Present and existing plans belong to group 1 and or group 2. எதுல வேணாலும் அது இருக்கலாம். அதே மாதிரி வீடியோ மெடிக்கல். ஸோ வீடியோ மெடிக்கல் வரும்போது இந்த 2 பிளான்ல காம்பினேஷனா இருக்கலாம், தனி பிளானா இருக்கலாம். மொத்தமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம அலோவ் பண்றோம். 1 crore வரைக்கும் அது குரூப் 1ல எடுத்தாலும் சரி, குரூப் 2ல எடுத்தாலும் சரி, கம்பைண்டாக எடுத்தாலும் சரி. கம்பைண்டாகனா புதுசாவே கம்பைண்ட் இல்லை, ஏற்கனவே ஒரு பாலிசி ஒரு குரூப்ல இருக்கலாம், புது பாலிசி இன்னொரு குரூப்ல இருக்கலாம், அல்லது எடுக்கும் போதே 2 பிளான்லயும் எடுக்கலாம். ஸோ டோட்டலா 2 ஆண்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிசிகளுடைய மொத்தம் அது 1 கோடி ரூபாய் வரைக்கும் போனாலும் நான் மெடிக்கலில் வரும். வீடியோ மெடிக்கல் கொடுத்தால் போதுமானது. இந்த 3வது காலத்துல 50 lakhs 25 lakhs 13 lakhs நம்ம பிராக்கெட் என்ன சொல்றோம், நாட் எக்ஸீடிங் இண்டிவிஜுவல் லிமிட் ஆஃப் குரூப் 2 பிளான்ஸ் ஒரு வார்த்தை சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா 2 பிளான்லயும் வரலாம், ஆனா நான் மெடிக்கல்ல வரணும்னு சொன்னா குரூப் 2 பிளான்ல 30 லட்சத்துக்கு மேல போக முடியாது. வெறும் குரூப் 1 நான் 50 அலோவ் பண்றேன், ஆனா கம்பைண்டா எடுக்கிறீங்கன்னா குரூப் 2 30க்கு மேல போக முடியாது. குரூப் 2 10 லட்சம் எடுக்கலாம், 5 லட்சம் எடுக்கலாம், 20 லட்சம் எடுக்கலாம், டோட்டல் 50 அலௌடு. ஆனா குரூப் 1லயே 50 எடுக்கிற மாதிரி குரூப் 2ல 50 எடுக்க முடியாது. குரூப் 2க்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் அந்த குரூப் 2 தான் கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பிளான்ல நம்ம நான் மெடிக்கல் கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோம் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். புதிய பிளான் எல்லாமே நம்ம குரூப் 1லயே வச்சிருக்கிறோம். ஏன்னா அதுல நம்ம எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணல. ஆனா பழைய அனுபவத்துல ஒரு லாபல கொடுக்கிற மாதிரி என்டோமெண்ட்டை நம்ம கம்ஃபர்டபுளா நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியாது. ஒரு உமக்கு கொடுக்கிற அளவுக்கு கம்ஃபர்ட்டா ஒரு என்டோமெண்ட் பிளானை கொடுக்க முடியாது, ஒரு ஆனந்த கொடுக்க முடியாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ திங்க் வெரி ஹாப்பி யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் திஸ். ஹவு டு யூஸ் தி சார்ட் குரூப் 1 குரூப் 2 கம்பைன்டு வீடியோ மெடிக்கல். சார் இந்த இடம் கிளியரா இருக்கா? எனிபடி நீட்ஸ் எனி டவுட் டு பி கிளாரிஃபைட்? கிளியர் சார், கிளியரா இருக்குங்க சார். சிவகுமார் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் இந்த சார்ட்டை பயன்படுத்தி கஸ்டமரிடம் நாம் பெரிதாக பேச முடியும். நான் மெடிக்கல் ஒரு சார்ட் கொடுத்துட்டான், கஸ்டமரை கிளாசிஃபை பண்ணிட்டான், ஏஎஸ்சிக்கு ரூலை சொல்லிட்டான், எஸ்யூசிக்கு ஃபார்முலா கொடுத்துட்டான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சும்மா ஒரு 5 லட்சம் 10 லட்சமா பார்க்க போறோம்? எவ்வளவு வணிகம், எவ்வளவு பெரிய வணிகம், எவ்வளவு பெரிய பிரீமியம் இந்த கஸ்டமரிடம் நம்ம நான் மெடிக்கலில் வாங்கலாம் அல்லது வீடியோ மெடிக்கலில் வாங்கலாம் என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்ப இந்த சார்ட்டை பயன்படுத்துவதற்கான புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. வெரி குட், சூப்பர். கேசர் சார், உங்க டீம் சூப்பர் டீம், கரெக்டா சொல்லிட்டாங்க. பட் எவ்ரிபடி ஷுட் நோ இட். அவ்வளவுதான். நமக்கு ஒவ்வொருத்தருமே ஜெயிக்கணும் இல்லையா? ஆமா, அதுதான் நமக்கு மெயின். சோ இந்த சார்ட்டை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இப்ப இதுக்கப்புறம் நான் ரொம்ப பெருசா சொல்லணும் அவசியம் இல்ல. ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அது என்ன சார் அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கலாம், டிகிரி முடிக்காம இருக்கலாம். டிகிரி முடிச்சிருப்பாரு, ஆனா 10 லட்சம் இருக்காது, புரியுதா? அல்லது 10 லட்சம் இருக்கும், டிகிரி இருக்காது, ப்ரெஃபர்டுல வரல. அப்ப அடுத்த கேட்டகரி நம்ம ஸ்பெஷலான்னு பாக்குறோம். அதுக்கு சில விதிமுறைகள் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் அவர் எங்க வேலை பார்க்கறாரு, என்ன சம்பாதிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எம்ப்ளாய்டு அப்படின்னா 3 மாசம் போதும், 2.5 லட்சம் ரூபாய் இன்கம் இருந்தா போதும். ஒருத்தர் எம்ப்ளாய்டா இருக்காரு, டிகிரி எல்லாம் முடிக்கல, டிகிரி முடிச்சு 10 லட்சம் இருந்தா எங்க போயிடுவாரு? ப்ரெஃபர்டு போயிடுவாரு. டிகிரி முடிச்சிருக்காரு, ஆனா 2.5 லட்சம் தான் இருக்குது, அல்ல டிகிரி கூட இல்ல, லிட்ரேட், ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு ரெப்யூட்டட் கம்பெனில வேலை பார்க்கறாரு, வெறும் 2.5 lakhs வருது. அப்போ ஸ்பெஷல்ல வந்துடும். பிகாஸ் இஸ் எம்ப்ளாய்ட் இன் கவர்மெண்ட் அல்லது ரெப்யூட்டட் கம்பெனி, மினிமம் 2.5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் ப்ரொஃபஷனல் இருக்காரு, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் பிஇ பண்ணிருக்காரு, என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட 10 லட்சம் இல்ல, ஆனா 2.5 லட்சமாவது மினிமம் இருக்குது. அப்ப அவர் நம்ம எங்க கொண்டு வரோம்? ஸ்பெஷல்ல கொண்டு வரோம். சோ இதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பிசினஸ் மேன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் போறாது. இந்த இடத்துல ஸ்பெஷல்ல 10 லட்சம் வேணும். டிகிரியும் 10 லட்சம் இருந்தா அங்க போயிருப்பாரு, டிகிரி இல்ல, எஸ்எல்சி அல்லது அது ஈக்குவலண்ட் தான் வச்சிருக்காரு, ஆனா மினிமம் 10 லட்சம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கூட 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்க. சார் ஒருத்தர் இருக்காரு சார், டாக்டர் சார், சொந்தமா பிராக்டிஸ் பண்றாரு சார், 5 லட்சம் ரூபாய் தான் அவருக்கு வருமானம் வருது அப்படின்னா அவர் எந்த குரூப்ல கொண்டு போவேன்?
டாக்டர்னாலே ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஆனா வருமானம் எவ்வளவு சார்? 2.5 லட்சம் ரூபாய். அவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தான் வருது. 5 லட்சம் ரூபாய் வருதுன்னா ப்ரிஃபர்ட்ல வரமாட்டாரு. அவர் நம்ம எங்க கொண்டு வரணும்? ஸ்பெஷல்ல கொண்டு வரணும். அதே நேரத்துல அவருடைய வருமானம் 2 லட்சம் ரூபாய் கீழே இருந்ததுன்னா எங்க போயிடுவார் அவரு? அங்க நீங்க அந்த இடத்துல போய் பார்க்கணும். ஜெனரலுக்கு போயிடுவார். டாக்டரா இருந்தாலும் அந்த 2.5 லட்சம் ரூபாய் கீழே இருந்தா அங்க. சோ அவருடைய வருமானம் எம்ப்ளாய்மெண்டா, ப்ரொஃபஷனலா, பிசினஸ் மேனா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஸ்பெஷலா வருவாங்க ஜெனரல், அந்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு போக விரும்பல. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயமே வேற. எஸ்யூசி மீட்டர் தான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? சோ இதுக்கு யார் யாருக்கு எத்தனை வருஷம் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒன்லி எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கு சேலரி வாங்கி சேலரி ஸ்லிப் வாங்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் 3 மாசம் இருந்தாலே போதும்ன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மத்த எல்லாருக்கும் 3 வருடம் வருமானம் வேணும். 3 வருடம் வருமானம் வேணும். ஒரே ஒரு கிளாஸ் சேர்ந்து வந்து ப்ரொஃபஷனல்ல மட்டும் ஃபார் ஏஜ் அப் டு 35 1 இயர் ப்ரூஃப் இருந்தா கூட அலோவ் பண்றோம். ஐடி ரிட்டர்ன்ஸ் வித் கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃபார் 1 இயர் அலோவ்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்டு 2 பேருக்கும் 2.5 லட்சம் தான் நம்ம கேட்கறோம். அதுலயும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். ஆனா அதர் பீப்புள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிசினஸ் மேனா இருந்தா we require 3 years proof. All the 3 years their income should be about 10 lakhs. இந்த இது வந்து ஸ்பெஷல்ல வருது. இப்போ இந்த ஸ்பெஷல்ல யாரெல்லாம் வருவாங்க, ப்ரொஃபஷனல்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க, இதெல்லாம் நீங்க இந்த சார்ட்டை பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த நிறுவனங்களை வேலை பார்க்கறவங்கள நாம வந்து என்எம்எஸ்க்கு கொண்டு வரோம். எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கன்சிடர்ட் அண்டர் ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப். அப்படி அதுக்கு சில நிறுவனங்கள்லாம் இருக்கு. அந்த நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த எம்ப்ளாய்டு கேட்டகரியில வருவாங்க. தனியாக பிராக்டிஸ் பண்றாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், அதே மாதிரி சிஎஃப்ஏ, இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்ஸ், ஆக்சுவரிஸ் நிறைய இருக்கு இல்லையா, டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்க்ளூடிங் எல்ஐசி ஏஜென்ட்ஸ். இவங்க எல்லாரும் நம்ம ப்ரொஃபஷனல் கொண்டு வரோம். ப்ரொஃபஷனல் கொண்டு வந்தா என்ன சார்னா தனியாக பிராக்டிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். எம்ப்ளாய்டுன்னா இதே ஆளு ஒரு கம்பெனில, ஒரு நிறுவனத்துல, ஒரு அரசு துறையில பணி செய்யறாங்க, மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்கன்னா எம்ப்ளாய்டு. சுயமா கிளினிக் வச்சிருக்காங்க, சுயமா பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸும் கொண்டு வருவோம். அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்பெஷல் நான் மெடிக்கல் ரூல்ஸுக்குன்னு தனி சார்ட் இருக்கு. இப்போ ஒரு முறை நம்ம ப்ரிஃபர்டை நம்ம பார்த்துட்டோம். அதனால ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப்புக்கான சார்ட்டை பார்க்கறதுல நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, என்ஆர்ஐ as well as நம்ம என்ன சொல்லுவோம், எஃப்என்ஐஓ சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு எஃப்என்ஐஓக்கு ப்ரிஃபர்டு கேட்டகரியில வரவங்களுக்கு நான் மெடிக்கல் உண்டு. எஃப்என்ஐஓக்கு ப்ரிஃபர்டு கேட்டகரியில வரவங்களா இருந்தாங்கன்னா நான் மெடிக்கல் ரூல்ஸ் அப்ளை ஆகும். அதாவது இந்தியாவுக்கு வந்தா நான் மெடிக்கல், ஃபாரின்ல இருந்தாங்கன்னா ஒரு வீடியோ மெடிக்கல் வச்சு முடிச்சிடலாம். அதே என்ஆர்ஐயா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் மெடிக்கல் வந்து ப்ரிஃபர்ட்ல வந்தாலும் நான் மெடிக்கல் உண்டு, ஸ்பெஷல்ல வந்தாலும் நான் மெடிக்கல் உண்டு. இந்த கண்டிஷன்ஸை மட்டும் நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்கணும். பொதுவா என்ஆர்ஐக்கு எஃப்என்ஐஓக்கு நான் மெடிக்கல் எப்படின்னா, இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ள ஃபிட் ஆகாங்க அப்படின்னா நான் மெடிக்கல் பண்ணலாம். அல்லது முகவர் அந்த நாட்டுக்கு போய் டைரக்டா அவரோட பேசி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வராரு, பிசிக்கலா அவரை போய் பார்த்துட்டு கேன்வாஸ் பண்ணி எடுத்துட்டு வராருன்னா முகவர் நேர்ல போனதுனால அங்கேயும் நான் மெடிக்கல் அலௌடு. அல்ல சார் அவர் அங்கேயே இருக்காரு, நம்ம இங்கேயே இருக்கிறோம்னா வீடியோ மெடிக்கல் மூலமாக நம்ம அந்த பேப்பரை கம்ப்ளீஷன் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஸ்பெஷல் இந்த லிமிட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட்லாம் இல்லாம, நார்மலி நேர்ல வந்தா நான் மெடிக்கல், முகவர் போனா நான் மெடிக்கல், இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கும்போது. ஆனா நம்ம என்ன பண்றது, வர முடியல, அவர் அங்க இருக்காரு, இங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கிறோம், மெயில் ஆர்டர்ல பண்றோம்னா வெறும் வீடியோ மெடிக்கல் வச்சு கூட நம்ம அதை சப்ஜெக்ட் ரூல்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் மெடிக்கல் அப்படின்னும் போது எஃப்என்ஐஓ ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸ்க்கு ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் மட்டும் அப்ளை ஆகும். அதே மாதிரி என்ஆர்ஐக்கு ப்ரிஃபர்டுலயும் எலிஜிபிலிட்டி வரும், ஸ்பெஷல்லையும் எலிஜிபிள். அவங்க எதுல ஃபிட் ஆறாங்கன்றதை பொறுத்து அந்த நான் மெடிக்கல் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்ப 2 கேட்டகரியிலையும் வராத நபரை ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க கொண்டு போயிடுவோம், ஜெனரல் நான் மெடிக்கல் அப்படின்ற கேட்டகரிக்கு கொண்டு போயிடுவோம். அதற்குரிய சார்ட் இருக்கு. குரூப் 1க்கு ஒரு ரேட் இருக்கு, குரூப் 2க்கு ஒரு ரேட் இருக்கு, கம்பைன்டுக்கு ஒரு ரேட் இருக்கு, வீடியோ மெடிக்கல் இந்த லிமிட் இருக்கு. இப்ப நம்ம கஸ்டமரை ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஏவை பாக்குறோம், எஸ்யூசியை பாக்குறோம், பிளான் குரூப்பை பாக்குறோம். கஸ்டமர் எந்த கேட்டகரியில வராரு, ப்ரிஃபர்டா, ஸ்பெஷலா, ஜெனரலா? அப்போ அந்த அதுக்கேற்ற சார்ட்டை கையில வச்சுக்கிட்டு அவருடைய எஸ்யூசியை வச்சுக்கிட்டு யூ ஹேவ் டு compare the formalities. I think now we are going in the right track. So customer preferred, customer special, customer general groupல வராரா, ஜெனரல் நான் மெடிக்கல்ல வராரான்றத நம்ம அனுபவத்தின் மூலமாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்து தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அடுத்தது எஸ்யூசி மீட்டருக்கு வரோம். இதுதான் ஹாட் டாபிக்.
இது வந்து நீங்க ரெகுலராகவே இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது மனிதனுடைய ஹெல்த் நல்லா இருக்குதா, வைட்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, சுகர் கரெக்டா இருக்கா, கொலஸ்ட்ரால் கரெக்டா இருக்கா, பிபி கரெக்டா இருக்கா, பிளட் கவுண்ட் கரெக்டா இருக்கா, ஆக்சிஜன் கூட கரெக்டா இருக்குது, அதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப எதுக்கு போனாலும் எல்லா விதமான உடம்பை சுத்தி கை காலு விரல் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணிடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அந்த விட்டல் வேல்யூஸ் கெடுக்கிறாங்க. அந்த வைட்டல் வேல்யூஸை பேஸ் பண்ணி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியா ஒண்ணு வச்சிருப்பான் டேபிள், நார்மல் ரேஞ்ச். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி, சார் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, ஃபாஸ்டிங் சுகர் அதிகமா இருக்கு, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறீங்களா அந்த சுகர் அதிகமா இருக்குது, HbA1c இந்த லெவல்ல இருக்கணும், இந்த லெவல்ல எல்லாமே சொல்றாங்க. அதுல சொல்றது எதுக்காகனா நம்ம வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ சரியான ஒரு நிவர்த்தி நம்ம பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உடம்ப மறுபடியும் நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வரணும் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி மீட்டர்ஸ், வேரியஸ் மீட்டர்ஸ் நம்ம மானிட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். தட் இஸ் கால்டு SUC மீட்டர். SUC மீட்டர்ல என்ன சார்னா, அந்த மீட்டரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க செக் பண்ணீங்கன்னா ஒரு கஸ்டமருடைய SUC கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நபருடைய SUC, ஏன்னா SUC இருந்தாதான் நான் மெடிக்கல் லிமிட்ஸ் எவ்வளவு, அவருடைய கரண்ட் SUC எவ்வளோ, என்ன கேப் இருக்கு, அதை நான் மெடிக்கல கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு நம்ம பேச முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப SUC மீட்டர்னா என்ன செய்வீங்க, ஒரு கஸ்டமருடைய இன்சூரன்ஸ் லெவலை நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப வழக்கமா நம்ம என்ன செய்வோம், பின்னால பாலிசியை முடிச்ச பிற்பாடு பேசி முடிச்ச பிறகு, சார் உங்க ப்ரீவியஸ் பாலிசி எல்லாம் கொடுங்க சார், அதுக்கப்புறம் கேட்போம். கேட்டு வாங்கி அப்புறம் மெடிக்கல் நான் மெடிக்கலா பார்ப்போம். இப்ப நாம என்ன சொல்றோம், புது கான்செப்ட் என்ன சொல்றோம்னா, எடுத்த உடனே பாலிசி பேசுறதுக்கு முன்னால டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போதே அவருடைய ப்ரீவியஸ் பாலிசி ஃபுல்லா வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய ப்ரீவியஸ் பாலிசி வாங்கிடுங்க, லிஸ்ட் எழுதுங்க, எழுதிட்டே வாங்க. அதுல எந்தெந்த பாலிசி எல்லாம் எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சோ அதை விட்டுடுங்க. விதின் 2 இயர்ஸ் என்னென்ன பாலிசி வருதுன்னு கண்டுபிடிங்க, அதனுடைய பிளானை கண்டுபிடிங்க, அதனுடைய ASU கண்டுபிடிங்க, அதனுடைய டோட்டலை கண்டுபிடிங்க. நவ் யூ வில் அரைவ் அட் SUC. ஸோ ஒரு நபருடைய SUC என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சணும். ஃபர்ஸ்ட் வேலை SUC மீட்டர்னு ஏதாவது ஒயர் கியர் எல்லாம் எடுத்துன்னு போய் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 30 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு பேப்பர் பேனா இருந்தா போதும், கஸ்டமருடைய பாலிசி நம்பர் இருந்தா போதும், நம்ம அதெல்லாம் ஒரு பேப்பர்ல அழகா எழுதி எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் எழுதி அப்படியே ஆர்டரா எழுதி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்தது, 5 வருஷம் முன்ன, 10 வருஷம் முன்ன எடுத்ததெல்லாம் விட்டுட்டு விதின் 2 இயர்ஸ் நம்ம நார்மல்ல என்ன ரூல் சொன்னோமோ அதுக்குள்ள எதெல்லாம் ஃபிட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து அந்த பாலிசியினுடைய பிளானை வச்சு ASA அரைவ் பண்ணி அந்த ASA எல்லாம் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணா இப்ப அவருடைய கரண்ட் SUC தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஜீவன் ஆனந்த் 10 லட்சம் எடுத்திருக்காரு. ஜீவன் ஆனந்த் 10 லட்சம் எடுத்திருக்காரு 2 ஆண்டுகளுக்குள்ள, வேற எந்த பாலிசியுமே எடுக்கல. அப்ப அவருடைய SUC எவ்வளவு சார்? ஜீவன் ஆனந்த் 10 லட்சம் எடுத்திருக்காரு, விதின் 2 இயர்ஸ் எடுத்திருக்காரு 12 லட்சம் சார் SUC. இதான் SUC மீட்டர்னா சொல்லுது 12 லட்சம் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் ஒரு என்டோமெண்ட் பிளான் எடுத்திருக்காரு, 7 லட்சம் எடுத்திருக்காரு, வேற எந்த பாலிசியுமே எடுக்கல, 2 வருஷத்துக்குள்ள எடுத்திருக்காரு, அவருடைய SUC எவ்வளவு சார்? 8.75 சார். இல்ல என்டோமெண்ட் எடுத்திருக்காரு 7 லட்சம். லட்சம். என்டோமெண்ட்னா 7 லட்சம் தான். நீங்க வந்து 125 மடங்குன்னு சொல்லும் போது அந்த கான்செப்ட் வேற, குரூப் 1 குரூப் 2 கான்செப்ட் வேற. அது கொஞ்சம் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. என்டோமெண்ட்டுக்கு 100% தான் கவரேஜ், ஜீவன் ஆனந்தனா தான் 125% கவரேஜ், மணி பேக்னா 125% கவரேஜ், பீமா ஸ்ரீ 125% கவரேஜ், பீமா லட்சுமி 125% கவரேஜ், லக்ஷியா எடுத்தாங்கன்னா 100% கவரேஜ், உமங்குன்னு 100% கவரேஜ், உற்சவம்னா 100% கவரேஜ். நீங்க அந்த கான்செப்ட பாத்துக்கணும். இப்ப சப்போஸ் ஒருத்தர்கிட்ட போறீங்க, பாலிசியா கொடுக்குறாரு, ஒரு பாலிசி பார்த்தீங்கன்னா அக்ஷய், ஒரு பாலிசி பண்ணா சாந்தி, ஒரு பாலிசி பண்ணா சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் எல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னால நிறைய பாலிசி எடுத்திருக்காரு. 10 வருஷம் முன்ன, 8 வருஷம் முன்ன, 3 வருஷம், கடைசி 3 வருஷமா எதுவுமே எடுக்கல. டு பி ப்ரீசைஸ், கடைசி 2 ஆண்டுகளா எந்த பாலிசி எடுக்கல. ஆனா அவர்கிட்ட பாலிசி நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கூட்டம் 60 லட்சம் 70 லட்சம் வருது. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ் அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு, எந்த புதிய பாலிசியும் எடுக்கவில்லை, குறிப்பா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கல. அவருடைய SUC எவ்வளவு? 0. இப்ப நம்ம இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள அவர் எடுத்த பாலிசியை லிஸ்ட் பண்ணி SUC அரைவ் பண்ணி SUC 0ன்னு எழுதணும். எப்படி டாக்டர் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறாரு, BP 120/70, வெயிட் 72 கிலோ எழுதுறாரா இல்லையா?
அதே பல்ஸ் எழுதுறாள் அதே மாதிரி நீங்க ஒரு பேப்பர்ல எஸ்யூசி 0 எஸ்யூசி 0ன்னு உடனே நீங்க அப்படியே டென்ஷன் ஆகி குதிக்கணும். சிவாஜி கணேசன் எல்லாம் தோத்து போகணும். சார் உங்க எஸ்யூசி 0 சார். அவரு டென்ஷன் ஆகுது, இது என்ன புதுசா இருக்குது என்னென்ன சார். நான் வந்து சொல்றேன் சார், எஸ்யூசி 0ல இருக்கக்கூடாது சார். இப்ப சுகர் சப்போஸ் 230 417.8ன்னா நம்ம அப்படியே குதிக்கிறோம்ல, ஒரு ஷோ காமிக்கிறோம்ல. ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு உடனே ஒரு குதிக்கிறோம்ல. அதே மாதிரி சார் எஸ்யூசி 0 சார், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எப்படி சார் நீங்க அலோவ் பண்ணீங்க? ஏன் சார் 2 வருஷமா நீங்க பாலிசியை எடுக்கல? யாரும் வந்து கேட்கலையா? ஒரு விதமான சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி நீ கிரியேட் பண்ணும். சப்போஸ் எஸ்யூசி போடுறீங்க 1 லேக்னு வருது. என்ன சார் எஸ்யூசி வெறும் 1 லேக் இருக்கு? உடனே சார்ட் எடுத்துக்கோ. எந்த சார்ட் எடுத்துக்கணும்? இந்த நான் மெடிக்கல் சார்ட். அவர் ப்ரிஃபர்ட்ல வருவாரா ஸ்பெஷல் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அந்த சார்ட்டை கையில வச்சுட்டு சார் ஆஸ் பர் தி சார்ட் யூ ஹேவ் டு கெட் 30 lakhs. கடைசியில பார்த்தா 1 lakh தான் சார் இருக்கு. அப்ப there is a shortfall of 29 lakhs. முதல்ல அந்த 29 lakhs ப்ரப்போசல் எழுதுங்க, கையெழுத்து போடுங்க. ப்ரொடெக்ஷன் கேப். அது வேற மேட்டர். This you have to tell this protection gap. How much you should get in. LIC ready. இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா கூட கொடுக்க தயாரா இருக்குது. ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம எஸ்யூசி பக்கமே வராம போயிடுச்சு. இன்னும் சில நேரங்களில் நீங்க கெண்டலா பேசுறதா 7 வருஷமா அவர் வந்து பாலிசியை எடுக்கல. அப்ப அவரு எஸ்யூசி எவ்வளவு தெரியுமா சார்? -7. எஸ்யூசி 0 கிடையாது. சார் எஸ்யூசி 0 கிடையாது, மைனஸ்ல போயிடுச்சு. இல்ல நீங்க சொல்றதுதான். கரெக்ட். யூ ஹேவ் டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. ஒன்றும் இல்லை, நேற்று டாக்டர்கிட்ட போனேன், சொல்லக்கூடாதுதான் சொல்கிறேன். டயாபெட்டிக்னால டயோபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு ஒன்று இருக்குதா, கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. நாங்கள் நேராக போகிறோம், டாக்டர் கண் டாக்டர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக தெரியல சார். இருந்தாலும் ஏதோ 2 சிகப்பு கோடு ஒன்று வருது, அது என்னன்னு பார்க்கணும். அது வந்து ஒருவேளை டயபெட்டிக்கோட லிங்க்லாம் இருக்கான்னு பார்க்கணும். எங்கள் மாப்பிள்ளை சொன்னார் எடுத்துடலாம் மாமனார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பிசினஸ்க்காக பண்றது மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு வாட் இஸ் தே கால் தே வாண்டட் செகண்ட்ஸ் ஃபார் ஸ்கேன் 4400 rupees அந்த ஸ்கேன் 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும், 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம்டா சொல்லிடுவேன். இப்ப அவர் வந்து எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கேட்ராக்ட் தான் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லன்னு தெரியுது. அவங்களே அரை மனசோட தான் சொல்றாங்க. ஆனா சொல்ற விதத்துல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணி 4400 ரூபாய்க்கு பணத்தை கட்ட வச்சு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். இது வந்து நேத்து நடந்த நிகழ்வு, பிராக்டிகலா பேச. அப்ப நீங்க ஒரு இன்சூரன்ஸ், நீங்களும் ஒரு டாக்டர் தானே, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தானே. என்ன சார் நீங்க -7ல இருக்கிறீங்க, -3 இருக்கிறீங்க, அவன் +30 +50 +40 இருக்கணும், நீங்க மைனஸ் போயிட்டீங்க. அந்த சீரியஸ்னஸ் நீங்க, ஏன்னா LIC இஸ் ரெடி டு கிவ் இன்சூரன்ஸ் டு எ பர்சன் அண்டர் நான் மெடிக்கல் எவ்ரி 2 years. நல்லா புரிஞ்சுக்கணும். LICல ரூல்ஸ் கொடுத்துட்டான் சார். எஸ்யூசினா 2 வருஷம் தான் பண்ண. அப்படின்னு அர்த்தம், ஒரு பாலிசி எடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் பாலிசி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்க மாட்டேன். இந்த லிமிட்டுக்குள்ள, இந்த வயசுக்கு, இந்த நீங்க எந்த குரூப் இருக்கீங்கன்றத பார்த்து நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். LIC இஸ் ரெடி. நம்ம போய் கேட்க தயாரா? ஒரே ஒரு வேண்டுகோள் விட இந்த லீக் குரூப் மெம்பர்ஸ்க்கு கேட்கறேன். இன்னைக்கு எத்தனை நம்ம கிட்ட 500க்கு மேற்பட்ட கஸ்டமர் இருக்காங்க. 1000க்கு மேற்பட்ட கஸ்டமர் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த குரூப்ல? யாராவது சார் எனக்கு நம்பர் இருக்காங்கன்னு சொல்லுங்க, டக்குன்னு வாங்க. ஐ am having this number of customers. சார் 2000 கஸ்டமர் இருக்காங்க சார். உங்க பேரு? கல்யாணி சார். கல்யாணி மேடம், 2000 கஸ்டமர் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சவால் மட்டும் விடுறேன். அந்த 2000 பேருடைய எஸ்யூசி உங்களுக்கு தெரியுமா? இதான் கிளாஸே. அந்த 2000 பேருடைய கரண்ட் எஸ்யூசி தெரியுமா? கரண்ட் எஸ்யூசி பார்த்து நான் சொல்லுவேன் சார். அதான் பாத்தீங்கன்னா என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ்யூசி எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2000 பேர்ல 1800 பேருக்கு 1900 பேருக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கும் எஸ்யூசி? 0. யார் சொன்னது? இல்ல அதான் உண்மை. உங்க வேலை ஒண்ணு இல்ல சார். ஜியோகாரன் படுத்துறான் பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடியே உனக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு டெய்லி படுத்துறான். அந்த ரீசார்ஜ் 300 ரூபாய் ரீசார்ஜுக்கு அமகலம். நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஒரு கடமையில இருக்கிறோம். சார் உங்க எஸ்யூசி 0 ஆயிடுச்சு, அதாவது 2 ஆண்டுகள் நீங்க பாலிசின்னு ஒண்ணு எடுத்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு,
4 ஆண்டுகள் இதுன்னு சொல்லி நீங்க கணக்கு பண்ணி அந்த நபரிடம் போய் பேச வேண்டும். அதுக்குதான் இந்த நான் மெடிக்கல் சார்ட்டே இருக்கு. இந்த சார்ட்டை பயன்படுத்தி மேடம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம்? 2000 பேர்ல ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணீங்களா, இல்ல 500 பேரை செலக்ட் பண்ணீங்களா, 300 பேரை செலக்ட் பண்ணீங்க. ஜனவரி மாசத்துல ஒரு 300 பேரோட நான் பேச போறேன். என்ன பேச போறேன்? SUC 0 இருக்கிறவங்களா கண்டுபிடிக்கிறேன். சார் நீங்க 2 ஆண்டுகளா எந்த பாலிசியும் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு புதுசா வந்து எந்த பிளான் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இப்ப நீங்க பாலிசி எடுங்க. இப்ப உங்களுக்கு இந்த வயசு, நீங்க இன்னைக்கு இந்த குரூப்ல வரீங்க, முன்னால வேற குரூப்ல கூட இருந்திருக்கலாம். இப்ப நீங்க ப்ரிஃபர்ட்ல இருக்கீங்க, ஸ்பெஷல்ல இருக்கீங்க, ஜெனரல்ல இருக்கீங்க, இந்த ஏஜ் குரூப் இருக்கீங்க, இந்த SUCல இருக்கீங்க. SUC கேப் இருக்கு, இமீடியட்டா போய் ஃபில் அப் பண்ணுங்க. LIC ரெடி, எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க மாட்டா, உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னு போய் நீங்க பேசினீங்கன்னா எவ்வளவு பெரிய மார்க்கெட் உங்களிடம் இருக்கிறது. மேடம் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? This is an exercise every member present here should do. அப்போ அந்த 2000 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேஜ் அலாட் பண்ணி நீங்க நோட் புக் பிசிக்கலாவது வச்சிருப்பீங்க. சும்மா திருப்பினா போதும். நீங்க ஒண்ணு இல்ல, யாருக்கெல்லாம் பாலிசி கொடுத்து 2 வருஷம் ஆயிடுத்தோ நீங்க கொடுத்து, பெரும்பாலும் அவங்க வேற எங்கேயும் பாலிசி போடாத பட்சத்துல SUC 0 தான். சிம்பிள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் நீங்க ரீசெண்டா பாலிசி கொடுத்துருக்கீங்க, 2 வருஷத்துக்கு உள்ள கொடுத்துருக்கீங்கன்னா சின்ன சின்ன பாலிசி கொடுத்துருப்பீங்க. அப்ப SUC கம்மியா இருக்கும். SUC will be 0 or ஜோக்கா சொன்ன மாதிரி SUC can be in minus or SUC will be very very less. 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம். அவருடைய வயது மாறணும். நல்லா கவனிங்க, எனக்கு வேலை செய்யறதுக்குன்னா 1000 வழி இருக்கு. இப்போ ப்ரெஃபர்டுன்னு சொல்றீங்க, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்லாப்? 18 to 35. 35. நீங்க என்ன பண்றீங்க? இமிடியேட்டா யாரோட வயசு 33 34 35 இருக்குன்னு பாருங்க உங்க கஸ்டமர்ல கரண்ட் ஏஜ். அவன் கொஞ்சம் அப்படி கண்ண மூடி கண்ணை தரத்துக்குள்ள அவன் நெக்ஸ்ட் ஸ்லாபுக்கு போயிடுவான். அப்ப நான் மெடிக்கல் அவனுக்கு அட்வான்டேஜ் கிடைக்காது. இப்ப அந்த 35க்குள்ள இருக்கும் போதே நீங்க சார் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, வித்தவுட் மெடிக்கல் நம்ம பெருசா பண்ணலாம், பேசலாம போய் SUC தெரிஞ்சுட்டு SUC ஷார்ட் ஃபால் எவ்வளவு, ஆஸ் பர் சார்ட் எவ்வளவுன்னு பார்த்து ஏன் நம்ம அவனை போய் பேசக்கூடாது? புதிய கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் இந்த வேலையை செய்யணும், பழைய கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் நம்ம இந்த வேலையை செய்யணும். கேப்பை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு SUC மீட்டர் மூலமா SUC கண்டுபிடிக்கணும். SUC கண்டுபிடிச்சிட்டு இந்த சார்ட்டோட கம்பேர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட் ஃபால் வருதுன்றதை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் பேசலாம். பேசாம சாதாரணமா பேசினா என்ன பண்ணுவீங்க? மினிமமாக பேசிடுவீங்க. இன்னும் சொல்ல போனா மேடம் நான் சொல்றேன் பாருங்க, இந்த 2000 கஸ்டமர்ல ஒரு 100 பேரை இமீடியட்டா எடுத்து ஜனவரி பிப்ரவரியில ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கஸ்டமரே உங்க மைண்ட்ல வருவாரு. SUC 0 இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போய் நீங்க பார்த்து பேசுனீங்கன்னா புது பிசினஸ் வரும். இப்ப நீங்க அவங்க எல்லாம் உங்க மனசுலயே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்பயாவது ஒரு முறை அப்படி பிளாஷ் மாதிரி வருவாங்க. இப்ப நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ரோக்ராம்டு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. யூ ஐடென்டிஃபை த கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் வெரி நியர் அட் யூ. உங்களுக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ரீச் ஆகிற மாதிரி, அல்லது ஆனந்தா பண்றது இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனந்தா இஸ் மென்ட் ஃபார் தோஸ் அவுட் சைடர்ஸ். அவங்களுக்கு நம்ம கம்ஃபர்டா பாலிசி கொடுக்கறது வச்சிருக்கோம். ஆனா அவங்களுடைய SUC கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஷார்ட் ஃபால் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்று தெரிந்து அந்த அளவுக்கு பேச வேண்டும். பேசுவது அவ்வளவு பேச வேண்டும். அப்புறம் என்ன செட்டில் ஆறான்றது 2வது. சோ அவருடைய முதல்ல வழக்கமா செய்யக்கூடிய சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலிசியை கம்ப்ளீஷன், பாலிசியை பேசி முடிச்சு செக் வாங்கி BOC போட்டுட்டு அதுக்கப்புறம் டேட்டா ஷீட்டை எழுதி ப்ரீவியஸ் பாலிசி வாங்குவோம். ஆனா இப்ப அதை நம்ம மாத்துறோம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். என்ன செய்ய போறோம்? பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த டீ காஃபி அவங்க வீட்டுல கொடுக்குறாங்களே அதுக்குள்ளேயே ப்ரீவியஸ் பாலிசி ஃபுல்லா வாங்கிட்டு SUC கண்டுபிடிச்சு வச்சுக்கீங்க. அப்ப SUC இன்னும் எவ்வளவு கொடுக்கலாம் நான் மெடிக்கல்ல அல்லது வீடியோ மெடிக்கல்ல எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு பேசுவது நியாயமாக இருக்கும். ஒரு முழுமையான இன்சூரன்ஸ் கேன்வாசிங்காக இருக்கும். அவசரப்பட்டு ஒரு சின்ன பாலிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குதா சார், அவர் ப்ரெஃபர்ட்ல வராரா சார், அவருடைய வயசு இந்த வயசா சார், அச்சோ குரூப் 1 சார் எல்லாம் பார்த்து கடைசியில போய் ஒரு பாலிசி ஏதோ ஒரு செக்கை வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி போனீங்கன்னா இன்னொரு செக்கு கொடுக்குப்பாரு. அவ்வளவு ஈஸியா வாங்க முடியுமா ஒரு கஸ்டமர் கிட்ட? அப்ப முதலிலே நாம வெடித்து அந்த SUC கண்டுபிடிச்சு மீட்டர் மூலமா அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த பிசினஸை நாம் வாங்க வேண்டும். இதுதான் SUC மீட்டருடைய ஐடியா. பெரிதாக நாம பேச முடியும். அவரிடம் கம்ஃபர்ட்டா எவ்வளவு வாங்க முடியும் வாங்கிட்டீங்கன்னா 2 பேருக்கு நல்லது. பாலிசி பெருசா இருந்தாதான் பாலிசி லேப்ஸும் ஆகாது. பெரிய பாலிசியா இருந்தாதான் கஸ்டமரும் இன்வால்வ்மெண்டாக இருந்து அந்த பாலிசியை ரன்னிங்ல வச்சுப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? KSR & Co. சூப்பர் சார், அருமையா போயிட்டு இருக்கு. சூப்பர்.
ஏதோ பிசினஸ் வாங்கணுங்கிறது இல்ல, பிசினஸ் சயின்டிபிக்கலா வாங்கணும். அதாவது ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிட்டு போகணும். எஸ்யூசி மீட்டர்ன்ற ஒரு கருவியா ஒண்ணு இல்ல, அது எஸ்யூசி மீட்டர் ஒரு பேப்பர் பேனா தான், வேற எதுவும் கிடையாது. பேப்பர் பேனா தான் எஸ்யூசி மீட்டர். அவர்கிட்ட பாண்டை வாங்கணும், குறிக்கணும், எதெல்லாம் 2 வருஷத்துக்குள்ள வருதுன்னு பார்க்கணும், ஏஎஸ்சியை கண்டுபிடிக்கணும், டோட்டல் போடணும், தென் வி ஷுட் ஸ்டார்ட் அவர் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன், எப்படி பாருங்க. ஒரு ப்ரெஃபர்டு கேட்டகரியில் ஒருத்தர் வராரு, அவருடைய இன்சூரன்ஸ் எவ்வளோனா 25 லட்சம் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒன்றை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, 7 லட்சம் எடுத்திருக்காரு. டோட்டலா 25 லேக்ஸ். ஆனா 2 வருஷத்துக்குள்ள எடுத்தது என்னது, ஒன்லி 7 லேக்ஸ். அப்போ எஸ்யூசி எவ்வளவு, ஒன்லி 7 லேக்ஸ். ஏன்னா 2 ஆண்டுகளுக்குள்ள எடுத்தது தான் பண்ணணும். அந்த 2 பாலிசி வந்து குரூப் 1 இருக்கிறது. இப்ப நீங்க அவருக்கு பாலிசி கொடுக்க போறீங்க. அவருடைய வயது 18ல இருந்து 35க்குள்ள இருந்தா எவ்வளவு பாலிசி நீங்க பேசலாம்? எஸ்யூசி மட்டும்தான் 7 லட்சம் போச்சுன்னா 43 லட்சம் 43 லட்சம் நான் மெடிக்கல்ல பண்ணலாம், அல்லது 93 லட்சம் வீடியோ மெடிக்கல்ல. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு பேசுங்கன்னு சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. இந்த 43 லட்சம் நீ பார்க்காம போட்டீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் முடிச்சுட்டு வந்துருவீங்க. ஒரு ஹிண்ட் உங்களுக்கு சைட்ல ஒரு ஹிண்ட். சப்போஸ் வயசு 40 வயசு அப்படின்னா 18 லட்சம் நீங்க பேசலாம், 18 25, அல்லது 43 லட்சம் நீங்க பேசலாம் வீடியோ மெடிக்கல். ஏன்னா 43 7 50 வரைக்கும் வீடியோ மெடிக்கல்ல வருது. இந்த கிளாரிட்டி ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் how I am telling this. வெரி கிளியர், வெரி கிளியர். You go for example 3. 2 ஆண்டுகளாக எந்த பாலிசி எடுக்கல, 0. டோட்டலாவே எந்த பாலிசியுமே எடுக்கல, 0. அப்ப எஸ்யூசி 0. இப்ப அவர்கிட்ட போய் பேசுறீங்க, எஸ்யூசி தெரிஞ்சு போச்சு, எஸ்யூசி 0 தெரிஞ்சு போச்சு. சும்மா எஸ்யூசி மைனஸ் எல்லாம் சொல்றது கெண்டலுக்காக சொல்றது, எஸ்யூசி இல்லையா? ஆனா எஸ்யூசி 0. அப்ப அவர்கிட்ட நீங்க ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணலாம், 35 வயசுக்குள்ள இருக்காரா சார், 50 லட்சம் வரைக்கும் பேசலாம். குரூப் 1 பிளானை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். குரூப் 1 இருந்தா 50 லட்சம் பேசலாம். 1 கோடி ரூபாய் கூட நீங்க பேசலாம். அது குரூப் 1 குரூப் 2 கூட இருக்கலாம். அது வீடியோ மெடிக்கல். வயதை பொறுத்து, அவருடைய எஸ்யூசியை பொறுத்து எவ்வளவு வணிகம் நாம் அவரிடம் பேச வேண்டும் என்று நாம் முன்கூட்டியே தீர்மானித்து டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்றோம். அதுதான் இந்த எஸ்யூசி மீட்டரோட கான்செப்ட். ஸ்பெஷல் கேட்டகரியில ஒருத்தர் வராரு, ஒண்ணு கிடையாது, அதே ரூல் தான். ஸ்பெஷல் கேட்டகரியோட ரூல் என்ன? நான் மெடிக்கல் ரூல்ஸ் 18 to 35, 36 to 45, 46 to 50 எவ்வளவு கொடுக்குறான், குரூப் 1 எவ்வளவு கொடுக்குறான், குரூப் 2 எவ்வளவு கொடுக்குறான், கம்பெனி அந்த சார்ட்டை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும். ஹோம்ஒர்க் பண்ணாம ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தயவு செய்து வாங்காதீங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வசதி இல்ல, முடியல, நியாயமான காரணம் சொல்றாருன்னா தட்ஸ் a different story. நீங்கள் முழுமையாக முயற்சி பண்ணீங்களா? முயற்சியினுடைய பூர்ணத்துவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரியில வராரு, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். அவர் என்ன ஏற்கனவே வச்சிருக்காரு, இந்த 2 வருஷம் மட்டும் தான் கணக்குல வரும், அப்புறம் எவ்வளவு கொடுக்கலாம், பேலன்ஸ் எவ்வளவு, இது எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப நான் லைவா சொல்ல போறேன். இது வந்து காலையில எடுத்து கிளாஸ்ல ஒரு நண்பர் கேட்டது, அதனால ஃபார் எக்ஸாம்பிள் 40 வயசு இருக்காரு, எழுதிக்கமா. 40 வயசு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டு, எம்ப்ளாய்டு, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கு. ஸோ ப்ரெஃபர்டு கேட்டகரியில வராரு, வயது 40. ஏற்கனவே அவருடைய பாலிசியில என்ன லிஸ்ட் பண்ணா 2 பாலிசி எடுத்திருக்காரு. 23 டிசம்பர்ல ஒன்னு எடுத்திருக்காரு, 24 செப்டம்பர்ல எடுத்திருக்காரு. லக்ஷியால வந்து 3 லட்சம் வித் டேர்ம் டேட்டர் ஒரு 3 lakhs. அப்ப என்னாச்சு, லக்ஷியானா 6 லட்சம் வந்துருச்சு. லாபல ஒரு 5 லட்சம் எடுத்திருக்காரு, டேர்ம் டேட்டர் ஒரு 3 லட்சம், 5 3 8 லட்சம். சோ 14 லட்சம் ரூபாய் அவருடைய எஸ்யூசி. கிளியர்? என்ன உங்களுக்கு எது நீங்க எப்படி பார்க்கணும் இந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, லக்ஷியா எந்த குரூப்ல வருது, குரூப் 2. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க இவருக்கு நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லித்தரேன். நல்லா எழுதிட்டீங்களா? குரூப் 2ல 6 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு, குரூப் 1ல 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்குள்ள எடுத்த பாலிசி நான் அனலைஸ் பண்ணா அதுல குரூப் 1 வருது, குரூப் 2 வருது. இப்ப இவரு ப்ரெஃபர்ட்ல வராரு, 40 வயசுல வராரு. இப்ப 14 லட்சம் ரூபாய் எஸ்யூசி கையில இருக்கு. am I right? Yes, yes. am I right? 14 லட்சம். ஆனா ஒரு குரூப்ல இல்ல, எத்தனை குரூப்ல இருக்கு? 2 குரூப். 2 குரூப் இன்வால்வ் ஆகுது. அப்போ ப்ரெஃபர்ட்ல வரக்கூடிய இந்த நபருக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ப்ரெஃபர்ட்ல இந்த 3வது காலத்துக்கு போயிடணும், போத் பிளான்ஸ் காலத்துக்கு நம்ம போயிடணும். அத புரிஞ்சுதா? 2 குரூப் இன்வால்வ் ஆயிடுச்சு, 2 குரூப்பும் இன்வால்வ் ஆயிடுச்சு. 36ல இருந்து 45க்குள்ள வராரு, 25 lakhs கொடுக்கலான்னு வந்திருக்கு. ஆனா 25 lakhsல குரூப் 2 20 lakhs தான் இருக்க முடியும் மேக்சிமம்.
ஸோ இப்போ இவருடைய குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே இருக்கிறதுனால நீங்க எந்த காலத்தை பார்க்கணுங்கிற எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு. ஸோ டோட்டலா ஒரு 25 lakhs கொடுக்கலாம். அதுல 25 lakhsல 20 lakhs குரூப் 2 இருக்கலாம். அப்ப அக்கார்டிங்லி நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய பிளானை பிரிச்சு என்ன பிளான் பேச போறோன்றத பொறுத்து அந்த பிளானை பொறுத்து நம்ம வந்து வால்யூமை சம்மஷூட பிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் அவர் வந்து வீடியோ மெடிக்கல்ல அவர் நம்ம கொண்டு போகலாம்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து 14 லட்சம் தான் இருக்குது. இப்ப நம்ம பார்த்தோம், இன்னும் 36 லட்சம் அவர் கையில இருக்கு. 36 லட்சம் ரூபாய்க்கு குரூப் 1லயோ குரூப் 2லயோ எதுல வேண்டாலும் 50 லட்சத்துல 14 பண்ணா 36 லட்சம் ரூபாய் நம்ம வீடியோ மெடிக்கல் வரைக்கும் அவர் பண்ற தயாரா இருந்தா கொடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஆல்சோ ஐ அம் கிவிங். ஏஜ் 49, கிராஜுவேட், இன்கம் பிசினஸ் மேனா இருக்காரு, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு, 3 வருஷம் ஐடிஆர் இருக்கு. அப்ப அவரும் ப்ரிஃபர்ட்ல தான் வராரு, ப்ரிஃபர்ட் கேட்டகரியில வராரு. அவருடைய ப்ரீவியஸ் பாலிசி எல்லாம் பண்றேன். 2014 ஒரு பாலிசி எடுத்திருக்காரு, எஸ்யூசி வருமா? வராது. 2022 எடுத்திருக்காரு, எஸ்யூசில வருமா? வராது. நிவேஷ் பிளஸ் ஒரு வருஷத்துக்குள்ளதான் எடுத்திருக்காரு, அக்டோபர்ல எடுத்திருக்காரு. ஒரு வருஷம் 2 மாசம் ஆகுது, வருமா? வராது. என்னன்னா சிங்கிள் பிரீமியமா இருந்தா ஜெனரலி பேசிக்கா சொல்லித்தர 1 இயரோட எஸ்யூசி கான்செப்ட் முடிஞ்சிடும். அப்சல்யூட்லி கரெக்ட். பிரீமியம் பாலிசி இருந்தா 2 வருஷம், சிங்கிள் பிரீமியம் ஒன்லி 1 இயர். சோ அதுவும் வராது. அப்ப லாபு ஒரு 10 லட்சம் ரூபாய் அவர் எடுத்திருக்காரு. லாபு 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு. லாபுங்கிறது என்ன கேட்டகரியில வருது? எனக்கு தெரிஞ்சு குரூப் 1ல தான் வருது. குரூப் 1ல 10 லட்சம் ரூபாய் அவர் எடுத்திருக்காரு. அவருடைய எஸ்யூசி என்னன்னா ஒன்லி 10 lakhs ஈவன் லாபு குரூப் 1. there is no group 2 policy is involved. இப்ப மனசுல வச்சீங்க, உங்க நோட்புக்ல எழுதுங்க, லாபு குரூப் 1 10 lakhs அதுதான் எஸ்யூசி. வயசு என்ன சார்? 49. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த சார்ட்டுக்கு போயிடுங்க. அந்த 3 லட்சம் இருக்கு. போனீங்கன்னா 44ல இருந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 13 லட்சம் கொடுக்கலாம். 13 கொடுக்கலாம். 10 லட்சம் ஏற்கனவே வாங்கிட்டாரு. 10 லட்சம் எஸ்யூசில இருக்குது. அப்ப அவர் குரூப் 1ஆக எடுக்கிறாரு இருந்தாருன்னா 3 லட்சம் எடுக்கலாம். குரூப் 2 எடுக்கவே முடியாது, அந்த 3 லட்சம் தான் எடுக்க முடியும். குரூப் 2ல மேக்சிமம் 10 லட்சம் எடுக்கலாம். ஆனா ஏற்கனவே குரூப் 1ல அவர் என்ன பண்ணிட்டாரு, 10 லட்சம் கையில வச்சிருக்காரு. அப்ப மீதி 3 தான் எடுக்கலாம். அல்லது எந்த பிளானா இருந்தாலும் இன்னொரு 10 லட்சம் ரூபாய் அவர் எங்க எடுக்கலாம்? வீடியோ மெடிக்கலில் எடுக்கலாம். இத மாதிரி ஒரு சயின்டிபிக்கலா நான் வந்து உங்களை ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். விளைவு என்னன்னா, இந்த மாதிரி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களை தவிர வேற யாருக்கு இது தெரியாதுன்றதுனால நீங்க போய் கஸ்டமர்கிட்ட பேசும்போது இவ்வளோ அத்தாரிட்டேட்டிவா ஆத்தென்டிக்கா நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு பிசினஸ் ஆக மாறுகிறது. உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலு, உங்களுடைய நாலேஜ் லெவல், நாலேஜ் இஸ் பவர், அதுதான் பிசினஸா மாறும். பெருசா பேச முடியும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன சார், நான் 10 லட்சம் பேசலாம்னு நினைச்சேன், நீங்க ஒரே 50 லட்சம் பேசுங்கன்னு சொல்றீங்க. அவரால் 50 லட்சம் எடுக்க முடியாது சார் நீங்க நினைப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறது அழுத்தம் திருத்தமா சொன்னீங்கன்னா, இன்னைக்கு 10 லட்சம் 5 லட்சம் வாங்கினாலும் மறுபடியும் ஒரு குறுகிய கால இடைவெளியில ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள போய் இன்னொரு 10 லட்சமோ 20 லட்சம் வாங்க முடியும். ஆஸ் பர் எல்ஐசி உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் உண்டுங்கிறத நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக சொல்ல வேண்டும். அதுவே ஒரு செய்தி. என்னன்னா நீங்க சொல்லாம தெரியாம ஒரு சின்னதா ஒரு பாலிசி வாங்கிட்டீங்கன்னா வேற ஒரு ஏஜென்ட் போவாரு, என்ன சார் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், சும்மா இவ்வளவு கம்மியா கொடுத்துட்டு உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரா சார் அப்படின்னு வேற ஒரு முகவர் அங்க உள்ள போய் புதிய பாலிசி வாங்குவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கிடக்கூடாது. ஸோ கஸ்டமரிடம் நாம் முழுமையாக பேச வேண்டும், முழுமையாக சொல்ல வேண்டும், முழுமையாக கேட்க வேண்டும். முழுமையா வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, அவருடைய லெவலை அவருக்கு புரிய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்ம அவர்கிட்ட பிசினஸையும் வாங்க முடியும். அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க தயவுசெய்து மனசுல வச்சுங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு எஸ்யூசி மீட்டர் அரைவ் பண்ணி அந்த எஸ்யூசி இந்த சார்ட் இருக்கு இல்லையா, நான் மெடிக்கல் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இவ்வளவு ரூபாய் வரைக்கும் பிசினஸ் கொடுக்கலாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த உடனே அந்த சம்மஷூட அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சம்மஷூட நம்ம பிரீமியமாக மாற்ற வேண்டும். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் புரியுற லாங்குவேஜ் வந்து பிரீமியம். கஸ்டமர் நான் எவ்வளவு பணம் கட்ட போறேன், எனக்கு எவ்வளவு பணம் வரும்னு தான் கேட்க போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரீமியத்துல தான் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்து டோட்டல் போடுறது, கமிஷனு, மற்ற கிளப் மெம்பர் எல்லாமே இந்த பிரீமியத்தில் தான் இருக்கு. ஸோ முதல்ல ஏற்கனவே சொன்ன அடிப்படையில அந்த அமௌண்ட் அரைவ் பண்ணி, சம்மஷூட் அரைவ் பண்ணி, எஸ்யூசியை அரைவ் பண்ணி அதை வந்து பிரீமியமாக மாற்ற வேண்டும். பிரீமியமாக மாத்தி அந்த பிரீமியத்தை பேச வேண்டும். சொல்ல போனா பல்வேறு திட்டங்கள்ல பல்வேறுபட்ட நபர்களுக்கு
பெரிய அளவுல பிரீமியம் நான் மெடிக்கலில் வாங்க முடியும். இது சும்மா ஒரு உதாரணம், உங்க மனசுல ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கேன். 1610 இந்த ஐடியா பாத்தீங்கன்னா லாப்ல கிட்டத்தட்ட ஒரு 18 to 25 இருக்கிற ஒரு ப்ரிஃபர்டு கேட்டகரி ஆள்கிட்ட 4,32,000 ரூபாய் நீங்க பிரீமியம் வாங்கலாம் நான் மெடிக்கலில். ஈவன் 8,65,000 ரூபாய் கூட நீங்க பிரீமியம் வாங்கலாம் 1 கோடி ரூபாய் வரைக்கும். வெறும் வீடியோ மெடிக்கல் போதுமானது. கஸ்டமர் அலையவே வேண்டாம், அவர் இடத்துல இருப்பாரு, டாக்டர் அங்க இருந்து போன் பண்ணி விசாரிப்பாரு. வயதை பொறுத்து, பிளான் அண்ட் டேர்மை பொறுத்து, அவருடைய கஸ்டமருடைய கேட்டகரியை பொறுத்து, ப்ரிஃபர்டா, ஸ்பெஷலா, ஜெனரலா, மேஜர் ஸ்டூடெண்டான்றதை பொறுத்து நல்ல அளவுல பெரிய பிரீமியத்தை நீங்க நான் மெடிக்கலில் வாங்கலாம். சோ பெரிய பிரீமியம் நான் மெடிக்கல்னு சொன்ன அர்த்தம் பெரிய பிரீமியம், பெரிய பிசினஸ், பெரிய கமிஷன், பெரிய எம்டிஆர்டி, பெரிய கிளப் மெம்பர்ஷிப், பெரிய ரினிவல், அவ்வளவுதானே. பெரிய அளவுல நீங்க பேசலாம். இது ஒரு உதாரணங்கள் நான் கொடுக்கும். உற்சவம் அதே மாதிரி, உற்சவம் எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் பிரீமியம், 1.5 லட்சம் ரூபாய் பிரீமியம், 88,000 பிரீமியம், 68,000 பிரீமியம், 1,56,000 பிரீமியம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஒவ்வொரு பிளான்லயும் இந்த மாதிரி நீங்க வந்து பிரீமியத்தை கணக்கு பண்ணி நீங்களே ஒரு பிபிடியை சூஸ் பண்ணி பிரீமியத்தை அரைவ் பண்ணி அதற்கப்புறம் கஸ்டமரிடம் பேச வேண்டும். சோ பிரீமியம், அதாவது சம்மஷூடு பிரீமியமாக மாறிவிட வேண்டும். சோ இந்த பிரீமியம் கட்டுறீங்க, இந்த பெனிஃபிட்டை வாங்குறீங்கிறத நீங்க கஸ்டமரிடம் ஓப்பனாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி இவ்வளவு நம்ம பார்த்தது பொதுவாக ரெகுலர் பிரீமியம் பிளானுக்கு. சிங்கிள் பிரீமியம் பிளானுக்குன்னு தனியாக நான் மெடிக்கல் ரூல்ஸ் இருக்கு. அது பொதுவா இந்த 1.25 மடங்கு கவரேஜ் இருக்கக்கூடிய இடங்கள், சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளானு, அந்த மாதிரி பிளான்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 60 வயது வரை கூட நான் மெடிக்கல் இருக்கு, 50 தாண்டி நான் மெடிக்கல் இருக்கு. ரெகுலர் பிரீமியம்னா 50 மேல மெடிக்கல் கம்பல்சரியா பண்ணணும், 55 மேல ஸ்பெஷல் ரிப்போர்ட் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க 60 வயது வரை சிங்கிள் பிரீமியம் பிளான் இருந்தாங்க நான் மெடிக்கல் வரும். சிங்கிள் பிரீமியம் பிளான்ல ஏஎஸ்சி எப்படி கால்குலேட் பண்றோம் பேசிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சம் அஷ்யூர்ட் மைனஸ் சிங்கிள் பிரீமியம். சப்போஸ் சிங்கிள் சைல்டு என்டோமெண்ட், நீங்க சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளானே நீங்க எடுக்கிறீங்கன்னாக்கா 10 லட்சம் ரூபாய்க்கு 7 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டிடுவீங்கன்னு வச்சுங்க. 10 லட்சம் ரூபாய் மைனஸ் 7 லட்சம், 3 லட்சம் தான் எல்ஐசிக்கு ரிஸ்க். அதான் ஏஎஸ்ஏ. ரெகுலர் பிரீமியம் பிளான் இருந்தா அப்படியே சம் அஷ்யூர்ட் நம்ம கொண்டு போயிடுவோம். சில பிளான்ல மட்டும் கொஞ்சம் மாறுதல் வரும், 125% நமக்கு பார்த்தோம். சிங்கிள் பிரீமியமா இருந்தா நார்மலா 1.25 மடங்கு கவரேஜ் அல்லது பேசிக்கா சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் 10 மடங்கு கவரேஜ்ல அது வராது. ரெகுலரா இருக்கக்கூடிய பிளான்ஸ்ல சிங்கிள் பிரீமியம் பிளான்ல சிங்கிள் சம் அஷ்யூர்ட் மைனஸ் சிங்கிள் பிரீமியம். அப்ப என்ன ஆகும், 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏஎஸ்சிஏ கொடுக்குறேன். ஏஎஸ்சிஏன்னு ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட், அதாவது எல்ஐசியோட பொறுப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 15 லட்சம் ரூபாய் என்பது சம் அஷ்யூர்ட் மைனஸ் சிங்கிள் பிரீமியம். உதாரணம் கேட்டீங்கன்னா சப்போஸ் 60 லட்சம் ரூபாய் பிரீமியம் வாங்குறாரு நிவேஷ் பிளஸ்ல, 75 லட்சம் ரூபாய் நம்ம கவரேஜ் கொடுக்குறோம் 1.25 மடங்குன்னா 75 மைனஸ் 60 தட் இஸ் கால்டு 15 lakhs. அந்த 15 lakhs தான் ஏஎஸ்ஏ நான் மெடிக்கல். 35 வயசு வரைக்கும் 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம பிரீமியம் வாங்குறோம், நான் மெடிக்கல்ல கொடுக்குறோம் சிங்கிள் பிரீமியம் நிவேஷ் பிளஸ். அதே மாதிரி 36ல இருந்து 50 இருக்காரு, நிவேஷ் பிளஸ் எடுக்கிறோம், 40 லட்சம் ரூபாய் வாங்குறோம், 50 லட்சம் ரூபாய்க்கு 1.25 மடங்கு கவரேஜ்லயே 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். 50 மைனஸ் 40 10, இந்த 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்ஐசி தாங்கும். எல்ஐசி இஸ் ரெடி டு கிவ் யூ அண்டர் நான் மெடிக்கல். இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், சிங்கிள் பிரீமியம் பிளான்ல பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்ன்ற ஒரு கண்டிஷன் தவிர வேற கண்டிஷன் கிடையாது. அவர் ப்ரிஃபர்டா, ஸ்பெஷலா, ஜெனரலா அதெல்லாம் அங்க பார்க்க மாட்டாங்க. 18 இயர்ஸ்க்கு மேல இருக்குது, இஸ் ஏ பர்சன், அவ்வளவுதான். அதுக்கு மேல சிங்கிள் பிரீமியம் கட்டிடுறாரு. 50ல இருந்து 60, 51ல இருந்து 60க்கு கூட 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம பிரீமியம் வாங்கலாம், 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் ஒன்லி 3 lakhs நான் மெடிக்கல். சோ சிங்கிள் பிரீமியத்துக்குன்னு ஒரு தனி நான் மெடிக்கல் இருக்குது. அந்த சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல்ல இன்னொரு விசேஷம்னா எஸ்யூசி பார்க்கும்போது சிங்கிள் பிரீமியம் எஸ்யூசி பார்க்கணும். இதான் எஸ்யூசி லிமிட். ஆனா இந்த எஸ்யூசி பார்க்கும்போது 1 year பார்த்தா போதும். சோ எவ்ரி இயர், நல்லா கவனிங்க, எவ்ரி இயர் ஒரு நபர் சிங்கிள் பிரீமியத்துல புதிதாக நான் மெடிக்கலில் பாலிசி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர் எவ்ரி 2 years ரெகுலர் பிரீமியம் பிளான்ல நான் மெடிக்கல்ல பாலிசி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். சப்ஜெக்ட் டு இன்கம் ப்ரூஃப், சப்ஜெக்ட் டு இன்கம் எலிஜிபிலிட்டி. இந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு bring to your short notice. Okay sir, sorry to interrupt, just to clarify, நீங்க நான் தப்பா இருந்தா சொல்லுங்க. இந்த சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல் அண்ட் ரெகுலர் பிரீமியம் நான் மெடிக்கல் நாட் டு பி கிளப்டு ஸ்டாண்ட் அலோன், கரெக்டா சார்? இல்ல, அதே அடுத்த ஸ்கிரீன்ல அங்கதான் வர போறேன்.
அதாவது எப்படின்னா, இது கொஞ்சம் நல்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ரொம்ப டீட்டெயிலா என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த பாயிண்ட். எப்படின்னா, அதான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் போத் ரெகுலர் பிரீமியம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல் லிமிட் அப்படி ஒரு பாயிண்ட். நான் உள்ள எழுதல. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் டு யூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வராரு, ஒரு நபர் ரெகுலர் பிரீமியம் எடுக்கிறாரு, சிங்கிள் பிரீமியம் எடுக்கிறாரு, அட் டைம் எடுக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ரெகுலர் பிரீமியமுக்கு ஒரு நான் மெடிக்கல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, சிங்கிள் பிரீமியத்துக்கு ஒரு நான் மெடிக்கல் ரூல் இருக்கு இல்லையா. சாதாரணமான சிங்கிள் பிரீமியம் பிளான், சாதாரணமான சிங்கிள் பிரீமியம்ன்றது நான் எப்படி சொல்லுவேன்னா, சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்டை சொல்லுவேன். 1.25 மடங்கு கவரேஜ் இருக்கக்கூடிய சிங்கிள் பிரீமியத்தை சொல்லுவேன். அதே சிங்கிள் பிரீமியத்துல 7 மடங்கு 10 மடங்கு எல்லாம் இருக்கும். பிளானுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது மறந்துருங்க. அது மாதிரி மறந்துட்டீங்கன்னா, இந்த நபருக்கு ஒரு ஆளு சிங்கிள் பிரீமியம் பிளான் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் சிங்கிள் பிரீமியம் தான் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அப்ப அவருக்கு சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல் லிமிட் ரூல்ஸையும் கொடுக்கலாம். அதே நபருக்கு ரெகுலர் பிரீமியம் நான் மெடிக்கல் லிமிட்ஸ் மூலமாகவும் சிங்கிள் பிரீமியம் அவைல் பண்ணலாம். ஒரு நபர் சிங்கிள் பிரீமியம் பிளான் எடுக்கும் போது 2 விதமான ரூலையும் அவர் அவைல் பண்ணிக்க முடியும். ரெகுலர் பிரீமியத்தை கொண்டு போய் சிங்கிள் பிரீமியத்துல கிளப் பண்ண முடியாது. ஆனா சிங்கிள் பிரீமியத்தினுடைய ரூல்ஸ ரெகுலர் பிரீமியம் ரூல்ஸுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்யூசி தானே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு 30 லட்சம் ரூபாய் வந்து நான் மெடிக்கல கொடுக்கலான்னு இருக்கு. ரெகுலர் பிரீமியம் நான் மெடிக்கல் 30 லட்சம் ரூபாய் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து ஆனந்து தான் எடுக்கணும், லாபு தான் எடுக்கணும்னு கிடையாது. சிங்கிள் பிரீமியம் என்டோன்மெண்ட்டும் எடுக்கலாம். சிங்கிள் பிரீமியம் என்டோன்மெண்ட் எடுக்கும்போது எப்படி சார் ஏஎஸ்ஏ சம் அஷ்யூர்ட் மைனஸ் சிங்கிள் பிரீமியம், சம் அஷ்யூர்ட் வந்து சிங்கிள் பிரீமியம் கழிச்சாலும் 30 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க வாங்குற அமௌண்ட் இல்லாம இங்கேயும் வாங்கலாம். அதே மாதிரி இங்க வந்து அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது அவர் ப்ரிஃபர்ட்ல வராரா, ஸ்பெஷல்ல வராரா, ஜெனரல்ல வராரான்னு பார்ப்போம். ஆனா சிங்கிள் பிரீமியம் ரூலை மட்டும் நான் பார்த்தேன்னா காமனா பார்த்துருவேன். 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஏஎஸ்ஏ அலௌட், அந்த 15 லட்சம் அவைல் பண்ணீங்க சார். சார் இங்க அவர் வந்து ஸ்பெஷல்ல வராரு சார், ஸ்பெஷல்ல எவ்வளவு சார் கொடுக்கலாம், அங்க ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கு. அப்ப அந்த 30 லட்சம் ரூபாய் ஏஎஸ்ஏ கொடுக்குற அளவுக்கு 50 லட்சமா 60 லட்சமா 70 லட்சமா இங்கேயும் நாம நான் மெடிக்கல்ல சிங்கிள் பிரீமியம் வாங்கலாம். சோ சிங்கிள் பிரீமியம் வாங்குகின்ற ஒரு நபர் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரூல்ஸையும் அப்ளை பண்ணி வாங்கலாம். கூடுதலாக ரெகுலர் பிரீமியம்லயும் வாங்கலாம். நீங்க போய் பிளான் அண்டர் ரைட்டிங் சர்க்குலர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சிங்கிள் பிரீமியம் பிளான்ல இருக்கக்கூடிய அண்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஆல் தி நான் மெடிக்கல் ஸ்கீம்ஸ் வில் பி அப்ளிகபிள்னு இருக்கும். அப்ளிகபிள்னா ரெகுலர் நான் மெடிக்கல் ரூல்ஸும் வரும், எக்ஸ்க்ளூசிவ் சிங்கிள் பிரீமியம் நான் மெடிக்கல் ரூல்ஸும் அப்ளை ஆகும். அது வந்து கொஞ்சம் டீடைலா வரணும். அந்த கேஸ் பை கேஸ் நீங்க ஸ்டடி பண்ணா புரியும். ரெகுலர் பிரீமியம் ஒரு பிளான் இருக்குன்னா அது ஒரே ஒரு ரூல்ல தான் வரும், ப்ரிஃபர்டா, ஸ்பெஷலா, ஜெனரலா. ஆனா சிங்கிள் பிரீமியம் பிளானை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 1 இயர் கிளாஸ்ங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அவர் எக்ஸ்க்ளூசிவ் சிங்கிள் பிரீமியத்தோட ரூல்ஸ்லயும் கொஞ்சம் நான் மெடிக்கல்ல பிசினஸ் வாங்கலாம். ரெகுலரா அவருடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபர்டா, ஸ்பெஷலா, ஜெனரலான்றதை பொறுத்து, வயசை பொறுத்து அந்த இடத்திலும் நான் மெடிக்கலில் கொஞ்சம் சிங்கிள் பிரீமியம் கூடுதலாக பெற முடியும். ஓகே, ரைட். இப்ப ரைடர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரைடர்ஸையும் நம்ம வந்து குரூப்ல கொண்டு போறோம். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் ஒரு குழந்தைக்கு போடுறாருன்னா அந்த பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டை குரூப் 1 கொண்டு செல்ல வேண்டும். குரூப் 1 எடுத்துட்டு போகணும். டேர்ம் ரைடர் என்ன சார் செய்யணும், எந்த பிளான்ல ஒரு டேர்ம் ரைடர் ஆட் பண்றாரோ அந்த பிளானாவே குரூப் ரைடர், அந்த பிளானாக நம்ம டேர்ம் ரைடர் கொண்டு போகணும். சப்போஸ் லாப் நான் எடுக்கிறேன், லாப்ல ஒரு டேர்ம் ரைடர் போடுறேன்னா லாப் இஸ் குரூப் 1. அப்ப லாபோட வர டேர்ம் ரைடர் குரூப் 1 போயிடும். அல்லது நான் லக்ஷியா எடுக்கிறேன், லக்ஷியாவோட டேர்ம் ரைடர் போடுறேன் அப்படின்னா லக்ஷியா குரூப் 2னா அந்த டேர்ம் ரைடரும் குரூப் 2. ஸோ அந்த டேர்ம் ரைடரை நம்ம அந்த குரூப்ல கொண்டு போய் கம்பைன் பண்ணி அகைன் மெடிக்கல் நான் மெடிக்கல் பார்க்க வேண்டும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுக்கிறேன். கிரிட்டிக்கல் இல்னஸ் இப்போ 2 பிளான்ல மட்டும்தான் இருக்கு, 714 715ல மட்டும்தான் இருக்கு. ஆனா கிரிட்டிக்கல் இல்னஸ் இப்போ 1 கோடி ரூபாய் வரைக்கும் போலான்னு சொல்லிட்டான். கிரிட்டிக்கல் இல்னஸ் நான் மெடிக்கல்லே கொண்டு வந்துட்டான். பேசிக் கிரிட்டிக்கல் இல்னஸ் நாட் ஃபார் ஃபீமேல், ஜெனரலா பேசிக்கா. இந்த இடத்துல என்ன பண்ண போற, எந்த பிளான்ல நீ பண்ண போற, என்டோமெண்ட்ல பண்ண போற. அப்ப என்டோமெண்ட் என்ன குரூப்ல வருது, குரூப் 2ல வருது. அப்ப என்டோமெண்ட் பிளான்ல வரக்கூடிய டேர்ம் ரைடர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் என்ன வரும், குரூப் 2 தான் வரும். ஸோ அந்த குரூப் 2ல என்ன சொல்றான்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ்ல கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எந்த அளவுக்கு ஒரு நபருக்கு நார்மலா நான் மெடிக்கல் லிமிட் இருக்கோ, ஜெனரலி நான் மெடிக்கல் லிமிட்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா, ப்ரிஃபர்டு, ஸ்பெஷல், ஜெனரல், அந்த அளவுக்கு ஈக்குவலண்டா ஒரு நபருக்கு
கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நான் மெடிக்கல் உண்டு. ஒருத்தருடைய பாலிசி எடுக்கும்போது மெடிக்கல் நான் மெடிக்கல் பாக்குற மாதிரி அதே சார்ட்டை மறுபடியும் பயன்படுத்தி அந்த சார்ட்டுல சேர்க்க கூடாது. எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு சார்ட் மாதிரி இன்னொரு சார்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நான் மெடிக்கலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் நம்ம பேசிட்டு இருக்கோம். 50 லட்சம் ரூபாய் ப்ரிஃபர்டு கேட்டகரியில நம்ம நான் மெடிக்கல்னு பேசிட்டு இருக்கோம். குரூப் 1 பிளான். அதே குரூப் 1 பிளான் ஒரு 50 லட்சம் ரூபாய் எடுக்கலாம் பாலிசி நான் மெடிக்கல். இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நான் மெடிக்கல் எடுக்கலாம். சோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அந்த கேட்டகரியில அப்படியே வரும். அதாவது செப்பரேட்டா இன்னொரு நான் மெடிக்கல் சார்ட், ஆனா ஒன்லி ஃபார் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். அப்போ இப்போ நமக்கு என்னன்னா 2 பிளான்ல தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கு, 714 715 என்டோன்மெண்ட் ஆனந்த். ஆனா ரெண்டுமே குரூப் 2 பிளான். ஸோ இப்போதைக்கு குரூப் 2 நான் மெடிக்கல் சார்ட்டை யூஸ் பண்ணி நாம வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் நான் மெடிக்கலில் கொடுக்கலாம். அதே மாதிரி டேர்ம் ரைடர் நான் மெடிக்கல்ல வரும். ஆனா என்ன பிரச்சனைனா டேர்ம் ரைடர்னால அது எந்த குரூப் நான் சொல்லிட்டேன் இல்லையா, பிளானுக்கு ஏற்ற மாதிரி அந்த குரூப்ல பிக்ஸ் ஆகி அவருடைய டோட்டல் நான் மெடிக்கல் எஸ்யூசில சேர்த்துக்கணும். எஸ்யூசில சேர்த்துக்கணும். 10 லட்சம் ரூபாய் பாலிசி இருக்கு, எஸ்யூசி 10 லட்சம். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுக்கிறாரு, இந்த 10 லட்சம் கூட்டிக்கணும். இன்னொரு 5 லட்சம் ரூபாய் டேர்ம் ரேட் இருக்கிறாருன்னா அந்த 10 + 5 + 10 மொத்தமா கூட்டி அந்த நான் மெடிக்கல் லிமிட்டுக்குள்ள வராரான்னு பார்த்தா நான் மெடிக்கலில் கொடுக்கலாம். ஸோ என்ன பிளான்ல எடுக்கிறாரோ அந்த பிளானுடைய குரூப்பா அதை கொண்டு போய் அதை நான் மெடிக்கல் சார்ட்டுக்குள்ள கிளப் பண்ணி அந்த டோட்டல் ஓவரால் லிமிட்டுக்குள்ள வந்தா பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இருந்தாலும் சரி, டேர்ம் ரைடரா இருந்தாலும் சரி நான் மெடிக்கலில் வரும். ஆனா யாருக்குன்னா ப்ரிஃபர்டு கேட்டகரியில வரவங்களுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில வரவங்களுக்கு மட்டும் அது வரும். ஸோ பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்டும் டேர்ம் ரைடரும் நான் மெடிக்கலில் வரும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் மெடிக்கல்ல வரும். ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு இப்ப புதுசா வந்திருக்கு. அது வந்து பீமா லட்சுமியில மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இனிமே ஒவ்வொரு பிளானுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ல என்னென்ன விதமான ரைடர் வரும் நம்ம வழக்கமா போடுவாங்க இல்லையா, இனிமே ஏதாவது லேடிஸ் பாலிசி வந்தாலோ அல்லது அந்த பாலிசியில லேடிஸ்கா இருந்தா இதை கொடுக்கலாம்னு சர்க்குலர் வந்தா வி கேன் அப்ளை. பட் ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கூட பீமா லட்சுமிக்கு அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுவும் நான் மெடிக்கலில் இருக்கிறது. அது வந்து கஸ்டமருடைய வயசை பொறுத்து ஏஜ் நியர் பர்த் அந்த டேட் ஆஃப் ப்ரப்போசல் வச்சுக்கிட்டு மேக்சிமம் ரைடர் எஸ்யூசினாலே 2 இயர்ஸ். அதுல வந்து நான் மெடிக்கல்ல ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கூட நான் மெடிக்கலில் வருகிறது. யாருக்குன்னா ப்ரிஃபர்டு ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கின்றவர்களுக்கு வருகிறது. அதே மாதிரி மேஜர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பாலிசி கொடுக்கும்போது 18 வயசு, இது இந்த செக்மெண்ட் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வேலைக்கு போகாம ரெகுலர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களிடம் நம்ம மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பார்க்கணும். நம்ம எப்பயுமே வேலை பார்க்கறவங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, படிக்கிற பசங்களை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், மைனர் சில்ட்ரனை பார்க்கணும், மேஜர் ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும். மேஜர் ஸ்டூடெண்ட்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், பையனோ பொண்ணோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பாலிசி ஒன்று போட்டுருங்க, அவங்க புத்தி தெரியறதுக்குள்ள நீங்க எல்ஐசி பாலிசி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 வருஷம் அவங்க படிக்கிற வரையும் நீங்க கட்டிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அவங்களே கட்டிடுவாங்க, மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க பாலிசி அறிமுகப்படுத்துறீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அவர்களும் சந்தோஷமாக குழந்தைகளுக்கு வழிகாட்டுவார்கள். நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா பையன் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை தேட மாட்டான், பிரைவேட் இன்சூரன்ஸ்க்கு போயிடும். நம்முடைய கஸ்டமர் வீட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டூடெண்ட்ஸையும் மைனர் சில்ட்ரனையும் போய் பார்த்து பாலிசி ஒரு வேலைக்குள்ள அவர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அதுவும் பேரண்ட் இன்சூரன்ஸ் இல்லாமலேயே 50 லட்சம் கொடுக்க முடியும். அது மைனர் சில்ட்ரனுக்கும் கொடுக்க முடியும், மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். பேரண்ட் இன்சூரன்ஸ் மஸ்ட் கிடையாது. அது இல்லாம நான் மெடிக்கலிலும் கொடுக்க முடியும். ஸோ பேரண்ட் இன்சூரன்ஸ் இல்லாமலும் கொடுக்கலாம், நான் மெடிக்கல்லையும் கொடுக்கலாம். 2-3-4 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த கமிட்மெண்ட் பேரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பையன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவனே கட்ட போறான். அதற்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லும்போது மறுபடியும் பையன் நம்மள வந்து கேட்பான். ஏன்னா எல்ஐசி முகவர் அவர் ஏற்கனவே தெரியும், ஒரு பாலிசி போட்டிருக்காருன்னா உங்களை கேட்பாங்க. நீங்கள் அந்த குழந்தைகளோடு மேஜர் ஸ்டூடெண்டோடு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை விட்டு விட்டீர்கள் என்றால் பின்னால கேப் பெருசாயிடும். ஏன்னா பசங்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்பா அம்மா விட்டு வெளில போயிடுவாங்க. படிக்கும் போது பையனோட அப்பாவோட இருப்பாங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பல ஊர்களுக்கு மாறி போயிடுவாங்க, உங்களுக்கு டச் இருக்காது. ஆனா அவர்களை பாலிசிதாரராக நீங்க நெட்வொர்க்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வாழையடி வாழையாக பாலிசிகளை தொடர்ந்து பெற முடியும். ஐ திங்க் இதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் 1 சார்ட் 2 இருக்கு, அது எப்படி அப்ளை பண்றதுங்கிறது பிபிடில கொடுத்துருக்கேன். பொதுவா யாருக்கெல்லாம் வந்து ப்ரிஃபர்ட்ல வராங்களோ ஸ்பெஷல்ல வராங்களோ அவங்க எல்லாம் சார்ட் 1 யூஸ் பண்ண முடியும். பேசிக்கான ரூல் அது. சார்ட் 1 யாருக்கு யூஸ் பண்ணுவீங்க? ப்ரிஃபர்ட்லயும்
ஸ்பெஷல்லி வரவங்கள நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 60 வயசு வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். 2 கண்டிஷன் தான் நம்ம அங்க மெயினா சொல்லுவோம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் வந்து டேர்ம் பிளானுக்கு எல்லாம் பொருந்தாது. பேசிக்கா ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் ரிப்போர்ட்டுக்கும் நான் மெடிக்கல் ரூல்ஸுக்கும் அந்த வயது கால்குலேஷன் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களா லீ குரூப் பீப்புள். பொதுவா நான் மெடிக்கல்ல வரக்கூடிய வயது வந்து நேரர் பர்த்டே. 45 வருஷம் 7 மாசம் ஆச்சுன்னா 46ன்னு எடுத்துக்கணும், நேரர் பர்த்டே. ஆனா அதே 45 வருஷம் 10 மாசம் ஆனாலும் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டை பார்க்கும்போது 45ன்னு பார்க்கணும். ஸ்பெஷல் ரிப்போர்ட் இஸ் ஃபார் கம்ப்ளீட்டட் இயர்ஸ். இந்த ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். நான் மெடிக்கல் சார்ட்ல நேரர் பர்த்டே, ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்ல கம்ப்ளீட்டட் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் 2 அப்படின்னும் போது ப்ரெஃபர்டு ஸ்பெஷல்ல வராத ஜெனரல் அல்லது அந்த மற்ற நபர்களுக்கு இது வரும். 60 வயசுக்கு மேல போனா யாரா இருந்தாலும் இந்த பாலிசி வரும். 1 கோடி ரூபாய் எஸ்யூசிக்கு மேல போனாலும் இந்த பாலிசி வரும். சில சின்ன சின்ன கண்டிஷன்ஸ், குறிப்பா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இந்த பிளான்ல இந்த சார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெஃபர்டு ஸ்பெஷல் ஜெனரல்ல வரும்போது தான் ப்ரெஃபர்டு ஸ்பெஷல் அந்த 2 மட்டும் தான். அது ஜெனரல்ல வரவங்களுக்கோ மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நம்ம இந்த சார்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இது நீங்க போக போக பழகிக்கலாம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்ல நீங்க போய் நோ ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் எடுக்க வேண்டாம். அதே நேரத்துல இந்தையும் சார்ட்டையும் நீங்க பார்க்கணும். நான் மெடிக்கல் அந்த ப்ரெஃபர்டு ஸ்பெஷல் ஜெனரல் சார்ட்டையும் பார்க்கணும். அங்கேயும் மெடிக்கல் எதுவும் தேவையில்லை, இங்கேயும் எந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா கம்ப்ளீஷன் பண்ணிடலாம். அல்லது அங்க மெடிக்கல்னு கேக்குது, இந்த இடத்துல நோ ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு சொல்லுதுன்னா மெடிக்கல் மட்டும் பண்ணா போதும். ஆனா அங்க வந்து மெடிக்கல் கேக்குது, இங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேக்குதுன்னா நம்ம ரெண்டும் எடுக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெடிக்கல் சார்ட்டை பார்க்கணும். நான் மெடிக்கல் சார்ட்ல ஒருத்தருக்கு வராரு, எந்த விதமான ரிப்போர்ட்டும் தேவையில்லை அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம், நோ ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ். அப்ப நீங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டையே பார்க்க வேண்டாம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் வந்து காமனா வச்சிருப்பான். ஆனா இங்க மெடிக்கல் தேவைப்படும், இங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட் தேவைப்படும். ஆனா ஒரிஜினலா நான் மெடிக்கல் சார்ட்ல போனீங்கன்னா அந்த அவருடைய கேட்டகரியை பொறுத்து, ப்ரெஃபர்டு ஸ்பெஷல் ஜெனரல் கேட்டகரியை பொறுத்து எந்த ரிப்போர்ட்டுமே தேவையில்லைன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டை நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் இஸ் ஏ கம்பைன்ட் ஒன். ப்ரெஃபர்டுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டு, ஸ்பெஷலுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டு, ஜெனரலுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டு, மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால முதல்ல நம்ம எப்பயுமே எதை எக்ஸாஸ்ட் பண்ணோம்னா நான் மெடிக்கல் சார்ட்டை அவைல் பண்ணிக்கணும். ஸ்பெஷல் ஜெனரல் ப்ரெஃபர்டு அதை அவைல் பண்ணி அதுல வந்து மெடிக்கல்னு வந்தாதான் மறுபடியும் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட்டையும் பார்த்துட்டு மெடிக்கலோட போடுமா வேற ரிப்போர்ட் வேணுமான்றத நாம் பார்க்க வேண்டும். ஸோ திஸ் இஸ் திங் ஐ வாண்டட் டு கன்வே டு ஈச் ஒன் ஆஃப் யூ. ஒரு நல்ல ஒரு செஷனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான பாலிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. 30 நாள்ல இருந்தே குழந்தைகள் பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், how we are going to reach as many children as possible அப்படின்றத பாருங்க. இதை பத்தி கூட ஜோக்கா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, 90 நாளுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு பாலிசி கொடுக்கலான்னு சொன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள குழந்தை என்ன பண்ணுவாங்க, பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப நீங்க கேன்வாசிங்க அங்க கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஆனா 30 நாள்லயே நீங்க பாலிசி வாங்கலாம்னா கிட்டத்தட்ட குழந்தை 2-3 மாசம் இங்கதான் இருக்க போகுது. ஸோ பிறகுற அன்னிலேருந்தே நீங்க வந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோட விட தாத்தா பாட்டியோட அவங்களோட அப்படியே பழகி குழந்தை புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னால பாலிசியை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அங்க போனோடனே அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கலான்றது வேற. ஸோ நம்ம ரிலாக்ஸேஷன்ஸ் எல்ஐசியில நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கறத மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. பெரிய அளவுல வந்து நான் மெடிக்கல்ல கூட குழந்தைகளுக்கான இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ குழந்தைகள்னு சொன்னாலே பிசிக்கல் மெடிக்கல் ரிப்போர்ட் தான் வேணும், வீடியோ மெடிக்கல் கிடையாதுன்னு இருந்ததையும் மாத்திட்டாங்க. வீடியோ மெடிக்கல் மூலமாகவும் குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு இன்சூரன்ஸ் நம்ம இப்போ மைனர் சில்ட்ரனுக்கும் கொடுக்கலாம். அது ஒரு பெரிய மாற்றம். அதே மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய பாலிசிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசுறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்வையில உங்களுக்கு கவனத்தை நான் கொண்டு வரேன். ஸோ மைனர் சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு சின்ன வயசுல பாலிசி கொடுத்துருக்கீங்க, அவங்க அப்பா அம்மா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இந்த பக்கம் தாத்தா பாட்டி, அந்த பக்கம் தாத்தா பாட்டி, எல்லாருமே குழந்தைகளுக்குன்னா செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு நீங்க பாலிசி கொடுத்துட்டீங்கன்னாக்கா பிற்காலில் அந்த குழந்தை பெரியவனா ஆனாலும் எல்ஐசி விட மாட்டாங்க, எல்ஐசி அங்கிள் எல்ஐசி ஆண்டின்னு உங்களை விட மாட்டாங்க. உங்களுக்கு தொடர்ந்து வணிகம் வரும். நமக்கே வயசானா கூட பரவாயில்ல, நம்ம பசங்க நம்ம வாரிசு எல்ஐசி ஏஜென்டா இருப்பாங்க. அந்த பையனையும் பெரியவனாகி அவனுக்கு வர வாரிசுக்கு கூட
நம்ம ஃபேமிலியில தொடர்ந்து எல்ஐசி பாலிசியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வாழையடி வாழியாக அங்க வணிகம் வரும், இங்க வாழையடி வாழியாக முகவாண்மையும் வளரும் அப்படின்றத ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. பெஸ்ட் விஷஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ். டாப் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ஒரு தடதடன உடம்பு சரியில்லாம இருந்து கூட எங்களுக்கு வேண்டி இவ்வளவு ஒரு உடம்பு சரியாயிடுச்சு. இல்ல அது இவ்வளவு நேரம் பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு சொல்ல வந்தேன். நீங்க ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எம்டி சர்ஜனா இருந்து எங்களெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் சர்ஜனா மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்யூசி மீட்டரை கொடுத்துருக்கீங்க. இந்த எஸ்யூசி மீட்டருங்கிற ஆயுதத்தை கையில எடுத்து இருக்கப்பட்ட 3 மாசத்துல நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி பிரீமியத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கிளப் மெம்பரை எக்ஸிஸ்டிங் கிளப் மெம்பர்ஸ் ஹையர் கிளப்புக்கு போகிறது, நான் கிளப் மெம்பர்ஸ் கிளப்புக்குள்ளே வருது. இந்த மாதிரி நிறைய டிப்ஸுக்கு உங்களோட டூல்ஸ் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுத்து, ஒரு அனதர் 10 மினிட்ஸில் முடிச்சுக்கலாம். கிறிஸ்பாக கேளுங்க, ஒரே ஆள் கேட்க வேணாம், எல்லாரும் கேட்கணும். மிச்சத்தை நீங்கள் சார்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னால் மெசேஜ் போட்டால் சார் பதில் போடுவார். சாரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசலாமா கேட்டுட்டு பேசுங்க. நவ் ஃப்ளோர் இஸ் ஓப்பன் டு யூ. கோஹோஸ்ட் ப்ளீஸ் டேக் கேர். அசோகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அசோகன் சார், திருப்பூர். சொல்லுங்க சார். இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் ப்ரிஃபேர்டு ஸ்பெஷல் மட்டும் கொடுக்க முடியுமா, ஜெனரலி கொடுக்கலாமா சார்? கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இப்போ ஓபன் ஃபார் ஆல் ஆகிட்டான். இட்ஸ் ஓபன் ஃபார் ஆல். அதாவது எவ்வளவு கொடுக்கலாம்னா, வழக்கமா நான் மெடிக்கல் சார்ட் இருக்கு இல்லையா, ப்ரிஃபர்டு சார்ட், ஸ்பெஷல் சார்ட், ஜெனரல் சார்ட், அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்குன்னு அந்த சார்ட்டை நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். ஒரு காப்பி அப்படியே எடுத்து இன்னொரு சார்ட் பிரிண்ட் பண்ணி அது மேல கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சார்ட், நான் மெடிக்கல் கிரிட்டிக்கல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவலண்டா நீங்க கொடுக்கலாம். ஈக்குவலா கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் கொடுத்தது. மறுபடியும் மெடிக்கல் வேணும்னு சொல்லி எஃப்எம்ஆர் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அது போக மறுபடியும் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது இப்போ நான் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது எப்போ அது சார்? இப்போ இந்த டிசம்பர்ல சார், டிசம்பர்ல தான் 714 75 2 பிளானுக்கு தான் இருக்குது. 714 தான் சார் கொடுத்துருக்கேன். ஆமா, 714க்கு 715க்கு இருக்குது. நான் மெடிக்கல் ரூல்ஸ் அப்படியே ஈக்குவலா கொடுக்கலாம். இல்ல, ஒரு சிம்பிள், ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க இந்த பிளான்ல நான் மெடிக்கல் கொடுக்கலாம்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி இன்னொரு 10 லட்சம் ரூபாய் அதே பேப்பர்ல கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஆட் பண்ணலாம். சிம்பிள். நான் மெடிக்கல் லிமிட் எவ்வளவோ அதே அளவுக்கு ஈக்குவலா கிரிட்டிக்கல் இல்னஸ் நான் மெடிக்கல்ல வரும். சிம்பிள். அதாவது நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்க. அதே பிரீமியம் பெனிஃபிட்டா இருந்தாலோ அல்லது டேர்ம் ரைடரா இருந்தாலோ நான் மெடிக்கல் லிமிட் உள்ள போய் சேரும். சரி சார். ஏற்கனவே நான் மெடிக்கல் லிமிட் ஒரு 10 லட்சம் இருக்கு சார், இன்னொரு 10 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறார் சார், டேர்ம் ரைடர் 5 லட்சம், எல்லாத்தையும் கூட்டிப்பீங்க. இது அப்படி இல்ல. இது செப்பரேட்டாக கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் செப்பரேட்டாக நான் மெடிக்கலில் வரும். இப்போ 12 lakhs, அதாவது ஜெனரல் நான் மெடிக்கல்ல 12 lakhs வரலும் நம்ம கொடுக்கலாம். அப்படின்னா இதுல ஒரு 12 lakhs கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுக்கலாம். 12 + 12. ஓகே சார். சார் இப்போ இந்த 12க்குள்ளதான் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். அதுக்கே நான் இது எஃப்எம்ஆர் வரலும் போயிருக்கு. உங்களுக்கு எஃப்எம்ஆர் ஸ்பெஷல் மெடிக்கல் வரலும் போயிருக்கு. அது டீடைலா விசாரிக்கணும். சர்க்குலர் இதுதான். சரி சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி. சோமநாதன் சார். சார் வணக்கம் சிதர் சார். குட் ஈவினிங். பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க கிளாஸ் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணியிருக்கேன். மிக அருமை சார். சார் என்கிட்ட ஒரு கிளைண்ட் 4 years ஐடிஆர்ஸ் கொடுத்துருக்காரு சார். ஆக்சுவலி 3 years போகிறோம். பட் லாஸ்ட் 3rd இயர்ல எல்லாம் 10 lakhs அண்ட் அபோவ் இருக்கு, இன்கம் இருக்கு. லாஸ்ட் 3rd இயர்ல 10 lakhs உள்ள இருக்கு சார். 1 lakh கம்மியா இருக்கு, 9 lakhs இருக்கு. அதனால 4th அதுக்கு முன்னாடி ஐடிஆர்ஸும் வாங்கினா அதுல 10 lakhs மேல இருக்கு. இப்போ அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா சார்? அவர் ப்ரொஃபஷனல் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு பிசினஸோட அவருடைய இன்கம் ஃப்ளோ ஃப்ளோவா ரெகுலரா இருக்குதா, கன்சிஸ்டன்டா இருக்கான்னு தான் பாப்பாங்க. கன்சிஸ்டன்ட் இருக்கு சார். ஒரு வருஷம் அது நடுவுல அதான் ரூல்ஸ். 10 lakhs. ஓகே சார். 3 ஆண்டுகளும் 10 lakhs. 3 years and 10 lakhs. அதர்வைஸ் வேற கேட்டகரியில வருவார். நீங்க எதிர்பார்க்கிற ப்ரிஃபர்ட்ல வராம he may come for special or he may come for general. ஓகே சார். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். எஸ் சார். நீங்க கேக்குற மல்டிபிள்ஸ் ஆவரேஜ் இன்கம் கணக்கு இங்க வராது சார். அதைத்தான் சொல்ல வர்றார். அந்தந்த வருடங்களுக்கு அவரோட வருமானம் அது இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்யூ ஃபார் உங்களோட கேள்வி அதுதான். மல்டிபிள் ஆவரேஜ் இன்கம் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்க. மிரட்டாதீங்க. அதிகாரமா சொல்றீங்க. இல்ல அவர் கேட்ட கேள்வியோட இன்டென்ஷன் சொல்றேன். He wanted to know. இல்ல இது மாதிரி பேசினதுனால கேட்டதுனால தான் புரிவதில் கரெக்டா புரியுதா, சொல்றது கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத பார்க்க முடியும். நியாயமான கேள்விகள் தான். அதுதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னோட இன்னொரு ஆசையை சொல்றேன். குழந்தைகளுக்காக பேசுங்க நான் சொல்லிட்டே இருப்பேன். மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்காக பேசுங்க. இதெல்லாம் புது மார்க்கெட்டாவே நான் சொல்றேன். மூணாவது மார்க்கெட் எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட். அதாவது எம்ப்ளாய்டு பர்சன் கிட்ட இந்த கேள்வி இல்லை. இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா, 3 வருஷம் பேசுறீங்க, தப்பு இல்ல. அது 3 மாசம் சர்வீஸ் இருந்தா கூட போதும். 3 மாசம் சர்வீஸ்ல 2 லட்சம் வந்தாலோ 10 லட்சம் வந்தாலோ அந்த ப்ரிஃபர்டு ஸ்பெஷல்ல வந்துடுறாரு. நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட் எம்ப்ளாய்ட பாக்குறது இல்ல. நம்ம கண்ணுக்கு பிசினஸ் தான் தெரியுது, வரட்டும், தவறில்லை. நீங்க இங்க வந்து ஒரு லூப் ஹோல் கொடுத்திருக்காங்க, பயன்படுத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெங்கடேசன் சார் பேசுங்க. வெங்கடேசன் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? பொந்தமல்லி பேங்க் அட்வைசர் சார். சொல்லுங்க. சரிங்க சார். ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு 50 lakhs ஜீவன் லக்ஷ்யா கொடுக்குறோம் சார் கிளையண்ட்டுக்கு. டேர்ம் ரைடர் பெனிஃபிட் மேக்ஸிமம் எவ்வளவு சார்? 25 lakhs தானே சார் கொடுக்க முடியும்? டேர்ம் ரைடர் அப்படின்னா 25 lakhs. ஹலோ சார். டோட்டல் டேர்ம் ரைடர் 25 lakhs. இப்போ அந்த கிளையண்ட்டுக்கு 25 lakhs மேல கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். மேக்ஸிமம் 25 lakhs தான் இல்லீங்களா? டேர்ம் ரைடர் கிரிட்டிக்கல் இல்னஸ் தான் 1 கோடி ஆக்கிருங்களா? டேர்ம் ரைடர் 25 lakhs. சரிங்க சார். இப்போ அந்த கிளையண்ட்டுக்கு எனிதிங் ஹேப்பன்னா ஒன் சம் அஷ்யூர்ட்னா அந்த 50 lakhs கொடுத்துருவாங்க இல்லீங்களா? என்ன பிளான் இது சார்? லக்ஷ்யா சார். ஆமா, லக்ஷ்யால என்னங்கறீங்க எவ்வளவு? ஜீவன் லக்ஷ்யா 733. அந்த பிளான் நம்பர்லாம் மறந்துருங்கண்ணா. 50 lakhs எடுங்க சார். வாட் இஸ் தி சம் அஷ்யூர்? சம் அஷ்யூர் 50 lakhs சார். ஓகே. டேர்ம் ரைடர் எவ்வளவு? 25 lakhs. இப்போ கிளைம் ஆனா என்ன கொடுப்பாங்கன்னு கேக்குறீங்க? கிளைம் ஆனா ஒன் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்களா இல்ல இந்த 25 lakhs தான் வருமா சார்? இருக்கு, நீங்களே சொல்லுங்களேன். சார் விடுங்க. இல்ல அவர்தான் எப்பயுமே நான் எப்படி டெக்னிக் வச்சிருப்பேன் தெரியுமா? கேள்வியை அவளையே கொஞ்சம் எலாபரேட் பண்ண விடுவேன். சரி. கேள்வியை நீங்க கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி கேட்டீங்கன்னா ஆன்சர் உங்ககிட்ட இருக்கு. லக்ஷ்யால சம்மோஷுடி எப்ப கொடுப்போம்? மெச்சூரிட்டி அன்னைக்கு தான் கொடுப்போம். நடுவுல 10% கொடுத்துட்டே கொடுக்குறோம் சார். ஆமா. இப்ப நடுவுல இருந்தா என்ன கொடுப்பீங்க? எனிதிங் ஹேப்பன் என்ன கொடுப்பீங்க? டேர்ம் ரைடர் கொடுப்பீங்க. 25 lakhs கொடுப்பீங்க. அதான் 25 lakhs. லக்ஷ்யா. எஸ் சார். லக்ஷ்யா அதுக்கு ஈச் அண்ட் எவரி இயர் 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வர்க்ஷாப். அது இல்லாம சம் அஷ்யூர்ட்ல 10% கொடுத்துக்கிட்டே வரும். அப்புறம் முழு சம் அஷ்யூர்ட் 110% கடைசிலயும் கொடுப்போம். புரிஞ்சுக்கணும். மேஜர் மெயின் பிளான் என்ன, டேர்ம் பிளான் என்ன, ரைடர் எவ்வளவுன்றதை நீங்க பிரிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். டேர்ம் ரைடருடைய நடுவுல தவறிட்டாருன்னா அந்த குடும்பம் சிரமப்படக்கூடாது, ஒரு அமௌண்ட் வந்து சேரணும். அப்ப டேர்ம் ரைடர் கொடுத்துருவோம். சப்போஸ் உங்க வழியே வரேன், இப்ப நான் கேக்குறேன், அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க? 75 சார். ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. டேர்ம் ரைடர் அதாவது 50 லட்சம் போட்டிருந்தாரு, 25 லட்சம் டேர்ம் ரைடர் போட்டிருந்தாரு, ஆக்சிடென்ட்ல தவறிட்டார். இப்ப அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்க இம்மீடியட்டா ஆன் டெத்? 1.5 லட்சம் சார். கிடையாது 1.5 லட்சமா? 75 lakhs. 1 crore சார். கிடையாது, 1 crore கிடையாது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கொடுப்போம், 50 லட்சம் கொடுப்போம், 25 லட்சம் கொடுப்போம். 75 lakhs. சம்மஷூடு எப்பயுமே கடைசியில தான். அந்த பிளானை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிளானை பிரிக்கணும். பேசிக் சம்மஷூடு எவ்வளோ, டேர்ம் ரைடருடைய சம்மஷூடு எவ்வளோ, ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டோட சம்மஷூடு எவ்வளோ. நிறைய பேருக்கு தெரியும் 50 லட்ச ரூபாய் பாலிசி போட்டிருக்கான். இன்னொன்னு கேக்குறேன், 50 லட்ச ரூபாய் பாலிசி போட்டிருக்காரு, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் போட்டிருக்காரு. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எவ்வளவு போடலாம் சொல்லுங்க? 50 லட்ச ரூபாய் பாலிசி, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எவ்வளவு போடலாம்? ஏபி மட்டும் போடுறாரு. 3 times வரைக்கும் போடலாம் சார். எவ்வளவு சார்?
3 times 1 crore மேக்ஸிமம். இல்ல சார் மேக்ஸிமம் 1 crore தான் சார். 1.5 crore போடலாம். கரெக்டா? எஸ் மேக்ஸிமம் 1 crore 1.5 crore போடலாமா? போட முடியாது சார். 1 crore தான் சார் போட முடியும் மேக்ஸிமமே. இது லீக் குரூப் ஆச்சே, விடுவாங்களா? மேக்ஸிமம் 1 crore தான் சார். 1 கோடி வரைக்கும் போடலாம். சப்போஸ் 10 லட்சம் வந்தா 30 லட்சம் போடலாம். அப்ப அந்த 30 லட்சம் கொடுப்பேன், டேர்ம் ரைடர் கொடுப்பேன், சம்மஷூர் கொடுக்க மாட்டேன், ஆனா 10% கொடுப்பேன். ஒவ்வொரு பிளானுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம சப்ஜெக்டே இருக்கு. சொல்லுங்க காந்திலால், கொஞ்சம் சவுண்ட் இல்ல உங்கள்ட்ட, வாய்ஸ் கொஞ்சம் கேன் இம்ப்ரூவ். சார் லாஸ்ட் 1% கொடுப்பாங்க இல்லைங்களா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. கேட்கல சார் காந்திலால் சார், நீங்க காதுல மாட்டிட்டு கேட்காது. காந்திலால் சார் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க, உங்க இது நெட்வொர்க் சரியில்லை. லாஸ்ட்ல 10% கொடுப்போம். கரெக்ட். வெரி ப்ரௌட் டு இன்டராக்ட் வித் யூ. நல்ல ஒரு சூப்பர் டீம். இந்த மாதிரி பட் SUC மீட்டர் would be something new for me. Yes, definitely. இப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்றோம், ஆர்டர் பண்றோம். இப்படி பண்ணா நல்லா இருக்கும். இல்ல இந்த அளவுக்கு டீடைலா தெரியாது சார். இந்த அளவுக்கு டீடைலா தெரியாது. honestly I admit. இதனால என்னாச்சுன்னா இப்ப இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டவுட். எல்லாருமே இப்ப இந்த ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே பிசினஸ் பேசுறது கிடையாது, என்ன தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுறேன் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். கிரண் குட் ஈவினிங் சார். கிரண் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டேன் நானு. சரிங்க சார். சார் இது எனக்கு என்ன டவுட்டா, இப்போ இந்த 5 lakhs பிரீமியம் வரைக்கும் கொடுத்தாக்கா அது வந்து மெச்சூரிட்டி வந்து இதுல வருது இல்லையா, நான் டாக்ஸபிள்ல வருது. மெச்சூரிட்டிங்கிறது மட்டும் இல்ல, அது ஹலோ, அதாவது 10 மடங்கு இன்சூரன்ஸ் 10 மடங்கு இருக்கணும் பிரீமியத்தை போல. ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும். சார் கேக்குதா? கேக்குது. ரெண்டு கண்டிஷனும் கேக்குதா? கேக்குது. இல்ல நான் ஒரு நிமிஷம் சார். இப்போ 5 lakhs அப் டு 5 lakhs வரைக்கும் பிரீமியம் கொடுத்தாக்கா அது நான் இதுல மெச்சூரிட்டி வந்து இதுல வருது இல்லைங்களா, 1010D டாக்ஸ் ஃப்ரீ வருது இல்லைங்களா? இது புது ரெஜிம். ஏற்கனவே பழைய அந்த கஸ்டமர் ஏற்கனவே ஒரு 5 lakhs போட்டிருக்காரு, இப்ப புதுசா போட்டாருன்னா அது வந்து வருமா? இல்ல பழைய 5 lakhs எப்ப போட்டாரு? இந்த இதுக்கு முன்னாடி, இந்த ஜிஓ வரதுக்கு முன்னாடி. அப்ப வராது சார். இந்த இல்ல பழசு வந்து எத்தனை கோடி போட்டாலும் டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன். புதிய ரிஜிம் வந்ததுக்கு அப்புறமா 5 லட்சம் வரைக்கும் எடுத்துக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எத்தனை பாலிசி கூட்டினா 5 லட்சம் வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆனா ஒரே பாலிசியா 6 லட்சம் போட்டார்னா 5 லட்சம் 1 லட்சம்னு பிரிக்க மாட்டோம், பாலிசியை பிரிக்க மாட்டோம். 6 லட்சம்னா டாக்ஸ் ஃப்ரீ வராது. 5 லட்சம் வரைக்கும் 2-3 பாலிசி தனித்தனியா எடுத்திருந்தாலும் கொடுக்கலாம். பழசு இல்லாம, பழசு நோ லிமிட், 100% நோ லிமிட். இப்ப லிமிட் கொடுத்தாங்க. சோ ரெண்டுமே அவர் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரே பாலிசியா கொடுக்கணும்னா மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் கொடுக்கணும். அதிகமா போச்சுன்னா அவருக்கு அது நான் டாக்ஸபிள் இன்கம்ல வராது. டாக்ஸ் அட்வான்டேஜ் வேணும்னாங்கன்னா நம்ம அதை அந்த கேரை எடுக்கணும். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் தாண்டிப்பேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Now it is time for vote of thanks. மிச்ச கேள்வி எல்லாம் நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு அனுப்புங்க, நான் சார் கேட்டு சொல்றேன். இல்ல சார்ட்ட தனிப்பட்ட முறையில சாரை டிஸ்டர்ப் பண்ணாம மெசேஜ் கேட்டுக்கோங்க. I would now you can write 1 minute. ஆமா, I would now request our 9500 76095. Any of you want to have any doubt, just WhatsApp பண்ணிடுங்க, then I will call, no issue. 9500 76095. Okay. என்ன குரூப்ல நீங்க போட்டு வர அப்புறமா நான் நம்பர் போடுறேன். அப்புறம் now I would request our COT member Mr. Sivakumar Selam to render a vote of thanks. Sivakumar sir. சிவகுமார் சூப்பர் மேன் ஆச்சே, அழகா சொன்னாரே. வாங்க மூத்து காமிங்க சார். வந்தாச்சு சார். சார் ரொம்ப தேங்க்யூ சார், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் இதுல வந்துட்டு ஏன்னா டைம் இல்ல, ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் நான் திரும்ப வந்துட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் 1 hour வேணும் சார். ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறோம். அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா ஆக்சுவல் சம்மர்ஸோட கால்குலேட் பண்ணிட்டு SUCA கால்குலேட் பண்ணிட்டு
அது பேஸ் குரூப் 1 குரூப் 2 பேஸ்ல ஏஜ் பேஸ்ல மேக்சிமம் எவ்வளவு எஸ்யூசி மீட்டர் முடியுன்றத கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க போல்டா. அதுக்கு மேல கஸ்டமரோட தேவைகளை பொறுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றத சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார். இத சொல்லும் போது ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லி நான் நன்றி சொல்ல விரும்புறேன் சார். அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, கோயில் யானையே ஒரு கயிறுல போட்டு கட்டினதுக்கு அப்புறம் அதை ரிலாக்ஸ் பண்ணி அவுத்து விட்டாச்சு, ஆனா கோயில் யானை நகர மாட்டேன்றது அப்படின்றத அழகா ஒரு அங்குசம் வச்சு குத்துற மாதிரி குத்தி ஒரு பாகன் குத்தி அனுப்புற மாதிரி தெளிவா சொல்லி, கிளம்புங்கப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதே இடத்துல கட்டி போட்ட கோயில் யானை நீங்க இல்லை அப்படின்றத ஒரு சிலபஸ் சப்ஜெக்ட் விட்டு மோட்டிவேஷன் சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போனீங்க சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நெக்ஸ்ட் இன்னொரு சின்ன கோரிக்கையும் கூட, இது போல சிறப்பான சிலபஸஸ் முக்கியமான விஷயங்கள்லாம் எங்களோட இருந்து நீங்க தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you for your time. I really appreciate your efforts and in making the wonderful presentation. We look forward to have one more session at your convenience whenever, maybe somewhere in February or March, subject to your convenience. Thank you very much, sir. முடிச்சுக்கலாம் சார். Thank you friends. Okay, sir. நல்ல ஒரு knowledgeed group. Thank you sir. Thank you sir. Thank you, sir. புத்தாண்டு இந்த நிதியாண்டு சிறப்பா இருக்கணும். ஆமா, இந்த நிதியாண்டு முடியும் போது ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும். அதே நான் உங்களுக்கு ஆசையே சொல்றேன். Thank you, sir. Thank you.